பதே ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय. गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय. जानिकांत स्मरण जय जय राम राम. हर नम पार्वती पति हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. साढ़े सात मंडली की जय. ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय. श्री मेघेंद्र सदगुरु महाराज की जय. साढ़े सात मंडली की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर नमः. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् ऋग्वांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நாம் பார்க்குறோம். ஞானிகளால் உபதேசம் தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினக. அப்போது உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினா மகான்களுக்கு போய் சேவை செய்து அவரிடத்திலிருந்து இந்த பாகவத தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே ஸ்பஷ்டமாக இதான் விஷயம். நம்ம ஏற்கனவே போன பதிவில் நம்ம போட்டோம். அதாவது இங்கே சொல்கிற ஞானம் சாங்கிய யோகத்தில் சொல்லக்கூடிய ஞானம் தான். ஆனால் சாங்கிய யோகத்தில் சொல்லக்கூடிய ஞானம் அந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை. நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை வெட்ட முடியாது அப்படின்னு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அனுபவம் வேணும்னா பாகவதத்துக்கு தான் வந்தாகணும். பாகவதம் தான் ஸ்வானுபாவத்தோடு சொல்லப்பட்டது பாகவதம் தான். அது கதையாக இருக்கும். அப்போ பகவத்கீதையில் இங்கே சொல்கிற ஞானமானது அந்த ஆத்ம ஞானம் மட்டும் கிடையாது. மகானிடத்தில் போய் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ. இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்கலாம். ஞான விஞ்ஞானமாக மாறணுமே. விஞ்ஞானமாக எப்படின்னா அனுபவ ஞானமாக மாறணுமே. ஞானம் பெற்ற அறிவு அது அனுபவ அறிவாக மாறணும். அது அனுபவத்துக்கு வரணும்னா அதுக்கு மகான்களிடத்தில் தான் போகணும். என்னால் நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு பகவான் என்ன பண்ணுறான், அது மகான்களுக்கு போய் சேவை செய்து அதை தெரிந்து கொள் என்று அர்ஜுனத்தில் சொல்கிறார். அப்போ ஏற்கனவே ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணார். ஆனால் அது அனுபவத்து வரணுமே. சொல்லிடலாம் ஆத்மாவுக்கு வழி இல்லை, எல்லாம் ஓகே, தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு சொல்லிடலாம். அது அனுபவத்துக்கு வரணும் இல்லையா? அது அனுபவம் வேணும்னா, அந்த அனுபவ ஞானம் வேணும்னா மகான்களிடத்தில் தான் போகணும். அப்போ மகான்களுக்கு சேவை செய்தால் அவர்கள் அந்த அனுபவ ஞானத்தை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது எங்கே வருதுன்னு கேட்டால், இது மகாத்மத்தில் நேற்றே நம்ம பார்த்தோம். சனகாதி முனிவர்கள் பலவிதமான யஜ்ஞங்கள் இருக்குது. அந்த யஜ்ஞத்தில் ஞான யஜ்ஞம் தான் சிறந்தது. அந்த ஞானத்தை யார் உபதேசிப்பாங்கன்னா மகான்கள் தான் உபதேசிப்பாங்க அப்படின்ட்டு பகவான் சொன்னார். இங்கே இவங்களும் சொல்கிறாங்க இது உபதேசிப்பவருக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாக்கியன்னு லப்யதே, பாக்கியம் இருந்தால் தான் அப்படி உபதேசிப்பவர்கள் கிடைப்பாங்க, இந்த உபதேசமும் கிடைக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பாகவதம் சனகாதி முனிவர்கள் நாரதற்கு கொடுத்தாங்க. அப்போது தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னே சேவையா, அந்த மகானிடத்தில் போய் எப்படி நம்ம பாகவத்தை கிரகிக்கணும், இந்த பாகவத ஞானத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, சௌனகாதி மகரிஷிகள் தாங்கள் பிராமணர்கள் என்பதை விட்டுவிட்டு பக்தி உணர்வோடு, ஆனால் சூதர் பிராமண குலத்தில் இல்லை, ஜாதியில் தாழ்ந்தவர் தான். ஆனால் அவர் குருஸ்தானத்தில் வச்சு அவரிடத்துலேருந்து எப்படி தங்களுடைய அந்த ஜாதி அபிமானத்தை விட்டுட்டு, அதே சமயத்தில் பாகவத அபிமானத்தினால, பாகவதர்கள் மேலே உள்ள அபிமானத்தினால அவர் குருஸ்தானத்தில் உட்கார வச்சு அவருக்கு பணிவிடைகள் செய்து அர்க்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து, ஆச்சமனம் அவருக்கு வாக்கியம் பாத்தியம்லாம் கொடுத்து அவருக்கு பூர்ணகுமம் கொட்டு வரவேற்று அவரிடத்தில் எப்படி பாகவதம் கேள்விகளை கேட்கிறார்களோ, பரிபிரஷ்னங்கள் எப்படின்னா பணிவன்போடு கூடிய கேள்விகளை கேட்கிறார்களோ சௌனகாதி மகரிஷிகள் சூதரிடத்தில், அது மாதிரி கேட்டால் சூதரானவர் அந்த பாகவத தர்மத்தை பூரா சொல்கிறார். அதே மாதிரி சுகாச்சாரிய இடத்துல பரிசுத்த மகாராஜன் எப்படி சேவை மனப்பான்மையோடு போய் கேட்டாரோ, அப்போ சுகாச்சாரியார் உட்காந்து 7 நாள் பாகவதம் சொன்னாரோ, அது மாதிரி மகான்களும் உபதேசிப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக. அப்போது பகவானை பகவத் சாட்சாத்காரம் பெற்றவர்களாகிய மகா ஞானிகளாகிய சுகாச்சாரியார், சூதர் போன்ற மகான்கள்லாம் இது மாதிரி உபதேக்ஷந்தி தே ஞானம், அந்த பாகவத ஞானத்தை உபதேசிப்பார்கள்
அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். எப்படி தன் தாய் ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆனாலும் கபில வாசுதேவரை தன்னுடைய மகனாக நினைக்காமல் பகவானாக நினைத்து அவரோட பிரார்த்தனை பண்ணி நான் தாய் நீ மகன் அப்படின்னு ஒரு அபிமானம் இல்லாமல், எனக்கு நீ கட்டுப்படணும் அப்படின்னு இல்லாமல், தாயாக இருந்தாலும் நான் ஒரு சிஷ்யை, நீ குருநாதன், நீ தான் சம்சார தரோ குடாரம் அப்படி சம்சார விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய ஸ்வபிருத்திய சம்சார தரோ குடாரம் அப்படிப்பட்ட தன்னுடைய பக்தருடைய சம்சார விருட்சத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதனால் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்குங்கள் என்று தேவகதி அம்மா பிரார்த்தனை செய்கிறாள். யாரிடத்துல? கபில வாசுதேவர். அந்த பணி அதான் சொல்கிற பணிவன்போட, அந்த பணிவோட தன் தாய் என்ற இதை மறந்துட்டு தான் சிஷ்யை என்ற பாவத்தோடு அப்படி கேட்டால் அவர்கள் உபதேசிப்பார்கள். அப்போ கபில வாசுதேவர் உபதேசம் பண்ணுறார். நிறைய கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், எல்லா யோகத்தையும், ஞான யோகம், சாங்கிய யோகம் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறார் இல்லையா? அப்போ அவர்கள் மூலமாக தான் அந்த ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பாகவதத்தில் சொல்லக்கூடிய விளக்கம். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்டனை செய்தார். நான் தாய் என்பதை மறந்து சிஷ்ய பாவனை கேட்டால் தான் அவர் உபதேசிப்பாங்க. ஏன் பகவத்கீதையிலே பாருங்கள், அந்த நண்பன் என்ற பாவத்தை விட்டுட்டு கிருஷ்ண பார்த்தசாரதி இடத்துல சிஷ்யஸ் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படி கார்பன்ய தோஷோ பகத ஸ்வபாவ பிரிச்சாமித்வாம் தர்மசம் மூடசேத யஷ்யான்யஸ்சிதம் புரூஹி தன்மே சிஷ்யஸ் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனக்கு நன்மை எது தர்மத்தில் எனக்கு குழம்பி போயிருக்கிறேன், நன்மை எது தீமை எதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நன்மையை ஸ்ரேயஸ் எனக்கு எது நன்மை தரக்கூடியதோ அந்த விஷயத்தை நான் சிஷ்யனாக இருந்து கேட்கிறேன், குருவாக இருந்து எனக்கு உபதேசியுங்கள், இந்த கார்பன்ய தோஷத்தை எனக்குள்ளேருந்து நீக்குங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் இல்லையா அர்ஜுனன். அப்போ பகவான் பகவத்கீதையை உபதேசம் பண்ணுறான். அந்த நிலைக்கு அந்த குரு சிஷ்ய பாவனையில் தான் மகானிடத்தில் கிரகிக்க முடியுமே தவிர அவன் நண்பன், என் பிள்ளை, அப்பா அப்படின்ற இதெல்லாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன் சுப்பிரமணியனே சிவபெருமானே சிஷ்யஸ்தானத்தில் இருந்தவர் தானே முருகர் சிவகுருநாதன், சிவனுக்கு குருவாக இருந்த நாதன் யாருன்னா முருகர். அப்படின்னா அப்போ அப்பாவே ஆனாலும் குருஸ்தானத்தில் இருந்தால் தான் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும் அப்படின்னு அந்த ரகசியத்தை, பிரணவ ரகசியத்தை சொல்கிறார் இல்லையா முருகப்பெருமான். அப்போ நம்ம பார்க்குறோம் அது மாதிரி எல்லாமே அந்த தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா, அந்த பணிமன்போடு கேட்டால் தான் அவர்கள் இந்த தகுதிகளை மறந்து, இப்போ ஜாதியில் பார்க்கல, இப்போ சௌனகாதி மகரிஷிகள் தங்கள் ஜாதியை பார்க்கல, ஜாதியில் இப்போ சௌனகாதி மகரிஷிகள் தான் வசதி, ஏன்னா பிராமண ஜாதி, இவர்களும் என்னென்னா தாழ்ந்த ஜாதியில் பிறந்தவர் சூதரர். ஆனால் அதை பார்க்கல, அவர்களுக்கு இருக்கிற பக்தியை பார்த்தாங்க, அவர்கள் இருக்கிற பாகவத தர்மத்தை பார்த்தாங்க. அப்படி அவரிடத்துல பணிமன்போடு அவரை குருஸ்தானத்தில் உட்கார வச்சு தான் சிஷ்யஸ்தானத்தில் அப்படி அன்பான கேள்விகள் கேட்டு, பணிவோடு கேள்விகள் கேட்டு அவர்கள் அந்த ஞானத்தை கிரகிக்கிறார்கள். அப்போ தான் அவர்கள் உபதேசிப்பார்கள். அதனால் தகுதியை மறந்து என்ன ஞானத்தை பெற வேண்டும், குருஸ்தானத்தில் அவர்களை வச்சாதான் அவர்கள் உபதேசிப்பாங்க. அப்போ உணரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீனத்துவ பாவனகா, தன்னை எல்லாம் தெரிஞ்சவனாக தன்னை காண்பிச்சிக்காமல் அப்படியே தெரிஞ்சிருந்தால் கூட தீனத்துவ பாவனை, தன்னை எதுவும் தெரியாதவனாக தன்னை பதிதனாக நினைத்து குருமாரிடத்தில் தான் பதிதன்தான். குருக்கு சிஷ்யன் என்றைக்குமே அடங்கினவன் தான், குருக்கு மிஞ்சக்கூடாத சிஷ்யன். அப்படி இருந்து யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த ஞானமும் உபதேசம் பெறுவார்கள். உபதேசம் பெற்றாலும் அவர்களுக்கு அது அனுபவத்தை உண்டாகணுமே, அது அனுபவத்தையும் உண்டாகும். இப்படி தான் கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் கேட்டது, சௌனகாதி மகரிஷிகள் சூதரிடத்தில் கேட்டது, தன் ராஜான்ற கர்வத்தை விட்டு. அப்படிப்பட்ட சுகாச்சாரியார் இவர் யோகி, அவர் போகி. யார் யோகி? யார்? சுகாச்சாரியார் திகம்பரர். இவர் பஞ்சகச்ச வேஷ்டி கட்டின்னு நல்ல கிரீட குண்டலங்களோடு அலங்கரிக்கப்பட்ட அப்படியே மார்பு கவசங்கள்லாம் அணிந்து கொண்டு அப்படியேப்பட்ட ராஜ வேஷம் தரித்தவராக இருப்பவர் யாருன்னா பரிசுத்த மகாராஜா. அந்த ராஜான்ற கர்வத்தை விட்டு சுகாச்சாரியத்தில் எப்படி உபதேசம் பெற்றாரோ அந்த பணிவன்போடு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாகவத தர்மத்தை உபதேசிப்பார்கள். பாகவத தர்மத்தை கருணையினால் உபதேசிப்பார்கள். இப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்டேன சேவையானா இவங்க எப்படி இந்த தாய் என்பதை மறந்து அதே சந்தர் பிள்ளை என்பதை மனதில் கொள்ளாமல் அவர் குருவாக நினைத்து கபில வாசுதேவர் இடத்துல அம்மாவே குருவாக நினைக்கிறார் இல்லையா, குருவாக நினச்சி உபதேசத்தை பெற்றாலோ அது மாதிரி பெற வேண்டும் என்பது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி
அந்த ஞானமும் அவளுக்கு சித்தித்தது. அந்த ஞானமும் சித்தித்ததுன்னா அவள் கடைசியில் என்னென்னா அந்த ஞானத்தை பெற்று அவள் சித்திதா சித்த சேவிதா, சித்தர்கள் சேவிக்கக்கூடிய அந்த சித்தி பதம்ன்ற இடத்துல தேகஸ்மரணையம் வந்து ஆசிரமவாசிகளாகிய பெண்களால் போஷிக்கப்பட்டு அவள் தேகத்தை போஷிக்கணுன்ற எண்ணம் கூட இல்லாமல் வஸ்திரம் இருந்தது கூட தெரியாமல் அந்த வஸ்திரங்கள்லாம் போட்டி அவளுக்கு குளிப்பாட்டி அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தி அவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணாங்களாம் அந்த ஆசிரமவாசிகள் தேவகூதி அம்மாவுக்கு. கபில உபதேசம் கேட்ட உடனே அந்த நிலையை அடைஞ்சிட்டா, அந்த சமாதி நிலை கைகூடிச்சு அவளுக்கு. எப்பொழுதும் கிருஷ்ணா கபிலா வாசுதேவான்னு பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு அவள் என்ன பண்ணால் அந்த சித்த நிலையை அடைஞ்சிட்டான். ஏன்னா பகவானே வயிற்றில் குக்ஷியில் பெற்றாள் இல்லையா, அந்த பகவான் கொடுத்த ஞானத்தினால அந்த ஞானத்தை பெற்றவளாகிய தேவகூதி அம்மா அந்த அனுபவத்தை பெற்றாள், அந்த ஞான அனுபவத்தை பெற்றாள். ஞான விஞ்ஞானமாகவும் மாறிச்சு அவள் இடத்துல தேவகூதி அம்மாவுக்கு. இதை பார்க்குறோம். அதுக்கு எதனாலன்னா தன் தாய் என்பதை மறந்து பகவானை அந்த தன் பிள்ளை என்பதை மறந்து அவரை குருவாக நினைத்து கேள்வி கேட்டதுனால பெற்ற உபதேசத்தினால கிடைச்ச ஞானம் தான் இந்த அனுபவ ஞானம். அப்போது அவள் என்ன பண்ண அந்த நதியாக மாறிட்டா, அவள் ஜல சமாதி அடைஞ்சு அவள் நதியாக மாறி அவள் முக்தி பெற்றாள் தேவகூதி அம்மா அப்படின்னு அந்த சரித்திரத்தில் பார்க்குறோம். இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ தத்தாத்திரேயரை பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஏற்பாடு சிரிச்சுன்னு பாடின்னு குதிச்சுன்னு ஆடின்னு பாடின்னு வர்றாரு. அது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் மகான்கள் புரிஞ்சிக்கணும். எது மகாராஜன் தன் ராஜாதி ராஜா இவரே பார்த்தா திகம்பரராக தத்தாத்திரேயர் பார்த்தா ஒரு பைத்தியக்கார மாதிரி வர்றாரு அவதூத வேஷத்தில். ஆனால் அவரை பார்த்தா ஆடின்னு பார்த்து குதிச்சு வர்றாரு. நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்ட்டு அவர்களை உபதேசம் கேட்குறார். அப்போ பணிவன்போடு கேள்வி கேட்ட உடனே அப்போ 24 குருக்களை உபதேசம் பண்ணுறார் எது மகாராஜனுக்கு. அப்போது ஏன்னா இந்த ராஜான்ற கர்வம்லாம் அங்கே இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் பணம் படைத்தாலே நம்மளுக்கு இந்த பணம் எப்படியாவது அந்த பணத்து மேலே உள்ள அபிமானத்தினால அந்த திமிர் சில பேர் பார்த்தா அந்த பணத்திமிர் வந்துடும். அந்த திமிர் சாதுக்களை மதிக்க மாட்டாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. எது மகாராஜனை பார்த்து கற்றுக்கணும். எது மகாராஜா அந்த சாதுவை தத்தாத்திரேயரை மதித்து அவரிடத்தில் உபதேசம் பெற்றார். அப்போ 24 குருக்களை உபதேசம் பண்ணுறார். அதனால் எது மகாராஜன் ஞானத்தை அடைந்து முக்தி பெறுகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சரித்திரங்களை பாகவதத்தில். இது மாதிரி தங்களுடைய நிலையை பார்க்காம மகானுடைய நிலையை தாழ்ந்த நிலையாக இருந்தாலும் மகான் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை பார்க்கணுமே தவிர அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஜாதியில் தாழ்ந்தவராக சூதர் இருந்தார். அதே சமயத்தில் பிள்ளையாக இருந்தார் கபில வாசுதேவர், அவரிடத்தில் ஞானத்தை பெற்றால். அதே சமயத்தில் ராஜாவாக இருந்தார் பரிசுத்த மகாராஜா, இவரை பார்த்தா ஆண்டியாக இருந்தார், யோகியாக இருந்தார் யார் திகம்பர சன்னியாசி சுகாச்சாரி. ஆனால் அவரிடத்தில் ஞானத்தை பெற்றார். அப்போது சுப்பிரமணியன் பிள்ளை ஸ்தானத்தில் இருக்கிற சுப்பிரமணியன் குழந்தை, அவரோட குழந்தையாச்சு இவன் போய் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறதா அப்படி நினைக்காம சிவபெருமான் எப்படி கேட்டாரோ அந்த தன்னுடைய தகுதிகளை அங்கே விட்டுட்டு தீனத்துவ பாவனகா தீன பாவத்தோடு யார் கேட்குறாங்களோ அவர்கள் தான் இந்த உபதேசத்தை பெற முடியும், அவர்களுக்கு தான் அந்த ஞானமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் இப்போ நம்ம இந்த சரித்திரங்கள்லாம் சொன்னதுக்கு காரணம் இதுதான். கபில வாசுதேவரோ தேவகூதி அம்மாவோ சூதர் சௌனகாதி மகரிஷிகளோ இல்லை சுகாச்சாரிய பரிசுத்தோ நீ எல்லாமே பார்த்துக்கலாம். யார் யார் உபதேசம் பண்ணுறாங்களோ எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அந்த நிலையிலிருந்து தான் நாம் பிரகலாதன் தத்தாத்திரேயர் உபதேசம் பண்ணுறார். நாரதர் கர்ப்பத்திலே போய் உபதேசம் பண்ணார். அப்போ துருவ மகாராஜனுக்கு போய் நாரதர் உபதேசம் பண்ணார். இது மாதிரி அந்த பணிவுனால தான் அந்த வித்தையை கிரகிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினகா. இது மாதிரி நிறைய உதாரணங்களை காட்டலாம். அப்போ இந்த பாகவத தர்மத்தை அப்படி தான் பெற்றார். ஆமாம், தாந்தே அத்திருத்த கீடனகே அணுவர்த்தினி அப்படி வேலைக்காரி பிள்ளையாக இருந்த அந்த சூத்திரசீனுடைய மகனாக பிறந்த நாரதர் அவளுக்கு கை குப்பி கொண்டு உட்கார்ந்துருப்பார். அவளுக்கு அணுவர்த்தினி அவளுக்கு பின்னாடியே போவார். அவர்கள் சொல்ல இட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரருடைய பிள்ளையாக இருந்தால் இவரும் அந்த வேலையை செய்வார். மகான்களுக்கு பணிவிட பண்ணார். 4 மாதம் சாதுர்மாச சங்கல்பம் கொண்டு ஒரு கிராமத்தில் தங்கும் போது அந்த கிராமத்தில் நாரதர் வேலைக்காரருடைய பிள்ளையாக பிறந்தார். முன் ஜென்மத்தில் நாரதர் அவர் அவங்களுக்கு பணிவிட பண்ணார். தாந்தே அத்திருத்த கீடனகே அணுவர்த்தினி அப்படியே வருது, அந்த ஸ்லோகம் அப்படியே வருது. அந்த கதையை பார்த்தா தெரியும். அப்போ நாரதர் அந்த மகான்களுக்கு சேவை செய்த பாக்கியத்தினால கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணபம் மனோகரா மகான்கள் வாக்கில் கிருஷ்ண கதை கேட்டு அஸ்ருணபம் அனுகிரகம் மகான்கள் அனுகிரகத்தினால உச்சிஷ்டலேபான் அனுமோதிதத்வஜை சகிருஷ்ம புஞ்சே தத அபாஸ்த கில்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதச தத் தர்ம ஏவாத்மருச்சி பிரஜாயதே தத்ர அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுகிரகேன அஸ்ருணவம் மனோகரா தாசத்தையா மே அனுபதம் விஷுண்பத பிரியஸ்ரவஸ்யங்க மமாபவத் ருச்சி. அப்போ கிருஷ்ண பக்தி ருச்சி உண்டாயிடுச்சு, அவருக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அனுபவம் ஏற்படுறதுக்கு என்ன அடையாளம்னா தேகாபிமானம் விட்டதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் தாய் செத்துட்டாலே அப்படின்னா தாய் அது பகவானுடைய அனுகிரகம் நினைச்சிட்டு வடக்கு திசை நோக்கி கிளம்பிட்டார்.
யார்? திக்தேச கால வித்வன, எந்த தேச காலம் தெரியாதவர், பகவானால் வழிநடத்தப்பட்ட அவர் நாரதர் வடக்கு திக்கு நோக்கி கிளம்பி போயிட்டார். அப்போ அனவரதம் பகவத் நாமங்களை சொல்லிட்டு அந்த ஜென்மாவை கரையத்தின்றார், நாரதராக திகழ்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரித்திரத்தை பாகவத்தில். அப்போ மகான்களிடத்தில் உபதேசம் பெற்றதுனால்தான், அவர்கள் ரகசியமான உபதேசத்தை அந்த பாகவத தர்மத்தை உபதேசித்ததுனால அவர் அந்த திவ்ய ஞானம் பெற்று தன் வேலைக்காரர் தன் கீழ்நிலையிலிருந்து மாறி விஷ்ணு பார்ஷதராக நாரதராக திரிலோக சஞ்சாரியாக வைகுண்டத்துக்கும் போக முடியும், எல்லா லோகத்துக்கும் போக முடியும், கைலாசத்துக்கும் போக முடியும், பிரம்மலோகம் எல்லா லோகத்துக்கும் போக முடியும், இந்திர சந்திரன் எந்த லோகத்துக்கும் போக முடியும், அவர் பூலோகத்திலும் சஞ்சரிக்க முடியும் அப்படின்னு அபிகாதுக தடையற்ற கதியுடையவராக அப்படிப்பட்ட முக்தாத்மாவாக சஞ்சரித்தார் அப்படின்னு பார்க்குறோம் சரித்திரங்களை. இது மாதிரி அப்போது மகான்களிடத்தில் போய் உபதேசம் பெறும்போது இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இவங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், இவன் ஜாதியில் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடாது, வயசில் சிறியவன் என்று பார்க்கக்கூடாது, அதே சமயத்தில் தன் உறவினர்கள் என்று பார்க்கக்கூடாது, தன்னுடைய நண்பன் என்று பார்க்கக்கூடாது, எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடத்தில் பார்த்த பைத்தியக்கார மாதிரி இருக்கானே அவன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ராஜாவாக இருக்கலாம், நம்ம பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அவன் ஏழன் அப்படி பார்க்கக்கூடாது. அவரிடத்துல போய் மகானிடத்தில் உபதேசம், அப்படிப்பட்டவர்களிடத்தில் இருக்கிற ஞானத்தை பார்க்கணும், அவர்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அன்போடு கேட்கணும். வினயத்தோடு தான் ஒரு விஷயத்தை பெற முடியுமே தவிர வினயமற்றவர்களாக அவர்களே எதிர்த்து பேசின்னு குருமார்களையே அப்படிப்பட்ட உபதேசம் பண்ண அந்த சாதுக்களையே எதிர்த்து பேசினேன், அவர்களுக்கு வாக்குவாதம் பண்ணினேன், நீ வாய முடு என்ன அப்படி சொல்லியிருக்கான் ஒருத்தன், நீ வாய முடி என்ன சரி விட்னா அப்படின்னு பேசுகிறான் ஒருத்தன் என்ன. ஏன்னா அப்போ என்ன இல்லை, இது மாதிரி எத்தனையோ பேர் நம்மளோட சிறுவனாக இருக்கலாம், ஒரு பெரியவங்க இடத்துல வந்து சும்மா வாக்குவாதம் பண்ணுறது, தேவையில்லாத விதண்டாவாதம் பேசுகிறது, அதெல்லாம் கூடவே கூடாது. அதெல்லாம் இருந்தால் நம்ம ஞானம் பெற முடியாது. இப்போ என்னன்னு சொல்ல வரல, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது மாதிரி மகான்களிடத்தில் சொல்கிறேன், நாமளாம் வந்து அடியாருக்கும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஞானம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன் மகான்களிடத்தில் அப்போல என்ன பேசுவாங்க, விதண்டாவாதம் பேசுவாங்க, நீ பேசுறதை நிறுத்து, வாய்மூடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பாகவத தர்மத்தில் இருக்க அவங்கள போய் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடாது. படுத்துனா நம்மளுக்கு எந்த ஞானமும் சித்திக்காது, நாம் பக்தியில் வீழ்ச்சி தான் அடையும். ஆனால் மகான்களத்திலேருந்து பணிவு பெற மகானத்தில் பணிவாக நடந்துக்கிறோமோ இல்லையோ, தயவுசெய்து உதாசீனப்படுத்தாதீங்க, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசிடக்கூடாது. அவங்கள அப்படி திரஸ்காரம் பண்ணால் பகவானே மன்னிக்க மாட்டான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் மகானிடத்தில் அவர்கள் என்ன சொன்னாங்களோ, அவர்கள் அலட்சியப்படுத்தினாலும் நம்ம தான் பணிஞ்சு போகணும். ஏன்னா நமக்கு வந்து அவர்கள் ஞானிகள், அவர்கள் மகாத்மாக்கள், பாகவதர்கள், அவரிடத்தில் நம்ம தாழ்ந்து போனால் தான் அந்த உபதேசத்தை பெற முடியும் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்படி தான் சனகாதி முனிவரிடத்தில் நாரதர் எல்லாம் தெரிஞ்சவர், ஆனால் பணிமன்போடு அவர்களை புகழ்ந்து கேள்வி கேட்டதுனால இந்த ஞானத்தை, இந்த ஞான யஜ்ஞத்தை, இந்த பாகவத தர்மத்தை உபதேசிக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் பாகவத மகாத்மியத்தில். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா அப்படி தான். இப்போது இந்த ஞானத்தை பெறக்கூடிய தகுதி என்னன்னு இப்போ நம்ம சொல்லிட்டோம். உபதேசிப்பவருடைய தகுதியை பார்க்கக்கூடாது, நம்ம தகுதி எப்படி வாழ்த்துக்கணுமோ அப்படி வாழ்த்துக்கினா தான் நம்ம இந்த ஞானத்தை அந்த உபதேசத்தை நாம் கிரகிச்சு அனுபவத்தை பெற முடியும் அப்படின்றதும் பார்த்தோம் நம்ம. இப்போ அடுத்ததாக அந்த ஞானத்தை தெரிந்து கொண்டால், இந்த பாகவத தர்ம ஞானத்தை தெரிந்து கொண்டால், இங்கே சொல்கிறது பாகவத தர்ம ஞானம்தான் கிருஷ்ணர் சொல்கிறது. பகவான் தன்னை பற்றி தானே பகவத்கீதை பூரா சொல்கிறான். ஏன்னா ரிஷிகளும் தேவர்களும் கூட பகவானுடைய பெருமையை அறிய மாட்டார்கள், பகவானே அவருடைய பெருமையை அறிவார். அப்போ அவர் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் அவருடைய பெருமை என்னென்னு. அதனால் சொல்கிறார் இங்கே கீதையில் பகவான் பெருமையில் சொல்கிறார், அதோடைய விஸ்தாரம் தான் பாகவதம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போது எதை தெரிந்து கொண்டால் மறுபடியும் இந்த மோகம் அடைய மாட்டோம், புனர்மோகம். யாவன் யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசசி பாண்டவா ஏன பூதா நீ அசேஷேன द्रक्ष्यस्ति आत्मन आत्मन यदो मयि द्रक्ष्यस्ति आत्मन यदो मयि. ஓகேவா? அதாவது இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால், இந்த பாகவத தர்மத்தை ஞானத்தை பெற்றுவிட்டால், இந்த மோகம் என்ற இந்த மறுபடியும் இந்த மாயையில் மயங்கிற புத்தி, இந்த மோகத்தை அடைய மாட்டோம். அதுக்கு உதாரணம் நாரதரே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தாய் பாசம் இந்த பாகவத ஞானத்தை பெற்ற பிறகு
தாய் இறந்து விட்டால் பாம்பு தீண்டி. ஆனால் ஆஹா அம்மா போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ துடிக்கணும். ஒரு தாய் இடத்துல எவ்வளோ பாசம் ஒரு குழந்தைக்கு இருக்கும். அப்படின்போது அந்த பாசம் வந்து பாதிக்கலையா. அது என்னமா பாதிப்பு? ஏன்னா ஒரே ஒரு காப்பாற்றுதல் யாருன்னா தாய் தான் காப்பாற்றுவா. இந்த பிஞ்சு வயிற்றுக்கு கஞ்சி வெடித்து கொடுப்பா. அப்படின்போது அந்த தாயும் இல்லைன்னா அவருக்கு என்ன தான் சாப்பாட்டுக்கு என்ன வழி, எங்கே தங்குவார், என்ன பண்ணுவார், எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? 5 வயசு பையன் யார் அவருக்கு அவர் சின்ன வயசில் எப்படி பழிப்பார்? ஆதரவற்றவராக அனாதையாக போயிட்டேனே அப்படின்னு அழ வேண்டி இருக்கு. ஆனால் சொல்கிறார் ததா ததகம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதக அனுகிரகம் அந்நியமான பிராதிஷ்டம் திசமுத்தராம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம் நினைச்சாராம் அது தாயிருந்து. ஏன்னா ஒரே ஒரு பந்தம், அந்த பந்தம் நீங்கிடுச்சு அப்படின்னு அந்த பந்தத்தில் உட்படாமல் அந்த மோகத்தை தாண்டி விட்டார். அந்த மோகம் தாய் பாசம்ன்ற அந்த மோகத்திலிருந்து அவர் தாண்டி விட்டார். எதனால்னா சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணி கொண்டிருந்த சாதுக்கள் மகான்கள் வாக்கிலிருந்து இந்த பாகவதத்தை பெற்றதுனால இந்த மோகக்களில் இந்த மோகத்தை விட்டு விட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர்களுக்கு எந்த நிலையை அடைந்தார்கள்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவானுக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்தாங்க அவங்க. அதுதான் சார் ஏன பூதான் அசேஷேன மிச்சம் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளையும் திரக்ஷஸ் ஆத்மன் யதோ மயினா கிருஷ்ணன் சொல்கிறாங்க இங்கே அர்ஜுனிடத்தில் என்னிடத்தில் பார்ப்பார்கள் அவர்கள் அப்படின்னு. அப்படி தான் பார்த்தார் நாரதர் எல்லா ஜீவராசிகளையும். அப்போது காம்பர்யடும் துஷ்டமனாக எல்லா ஜீவராசிகளையும் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து பகவானுக்குள் இருக்கிற பகவானுடைய அம்சங்களாக அவர்களை பார்த்து என்ன பகவானுடைய அம்சமாக மமை வம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதனத்தை பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, பகவானுடைய அம்சமாக எல்லாத்தையும் பார்க்கணுமா. அப்படி பார்க்குற மனப்பான்மையினால தான் காம்பர்யடம் உலகம் முழுதும் சுற்றி வந்தாராம் அவரால் முடியும். எப்போ பகவானுக்கு அந்நியமாக பார்க்குறோமோ நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. இவங்கள பார்த்தா பிடிக்கல, அவங்கள பார்த்தா பிடிக்கல, அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன், அங்கே சரியில்லை, இது சரியில்லை, இப்படி தான் குறை சொல்லின்னு இருப்போம். ஆனால் எல்லாரையும் பகவத் ஸ்வரூபம் பகவானுக்குள்ளே இருக்கிற பகவானுடைய அம்சமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ தான் தெளிவான ஞானம் கிடைக்கும். அப்போ அந்த தெளிவான ஞானம் எதனால் கிடைக்குன்னா பாகவத தர்மத்தில் தான் கிடைக்கும். அந்த பாகவத தர்மம் சாதுர்மாச சங்கல்பம் பண்ணி கொண்டு வந்த சன்னியாசிகள் மூலமாக அந்த பாகவத தர்மத்தை கிரகிச்சார் நாரதர். அதனால் தாய்ப்பாசம் என்ற மோகத்திலிருந்து விடுதலை, பந்த பாசங்கள் என்ற மோகத்திலிருந்து விடுதலை அடைந்தார். அழகாக பகவான் நாமங்களை கீர்த்தனம் செய்தார். இருதயத்தில் பகவானுடைய லீலைகளை தியானம் செய்து பத்ராணி குஹ்யானி கிருதானி ஸ்மரன் பத்ராணி குஹ்யானி ரகசியமான அந்த பகவானுடைய லீலைகளை ஹிருதயத்தில் ஸ்மரணம் பண்ணிட்டு நாமானி அனந்தசிய ஹதத்ரவப்படன்னு நாமத்தை வாய் விட்டு சொல்லிட்டு இருதயத்தில் பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு காம்பரிடம் துஷ்டமனாக உலகம் முழுவதும் அவர் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு தானும் சந்தோஷம் அடைந்து அப்படி சஞ்சரித்தாராம். அதனால் விமுத்சரகா கர்வம் இல்லாமல் பொறாமை இல்லாத அப்படிப்பட்ட ஆனந்தமாக சஞ்சரித்தார் அப்படின்னு பார்க்குறோம். நாரதுடைய முன்பிறவிலே பார்த்தா அப்படி வாழ்ந்தாராம். அப்போ சௌதாமணியதா ஒரு மின்னல் போல் அந்த தேகத்தை கழட்டி விட்டுட்டு அவர் பிரம்மபுத்திரராக திரிலோக சஞ்சாரியாக விஷ்ணு பார்ஷதராக சஞ்சரிக்கிறார். பகவானே தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் காயமான கீர்த்தியமான காயமான ஸ்தராம் ஜகம் அப்படிப்பட்ட பகவானுடைய புகழை பாடிக்கொண்டு பகவானால் கொடுக்கப்பட்ட மகதி என்ற வீணையை மீட்டிக்கொண்டு உலகம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் இல்லையா நாரதர். அது எதனால் மகானுடைய அனுக்கிரகத்தினால பாருங்கள். உபபர்ணன்ற ஒரு கந்தவனாக இருந்து மகான்களை அவமதிச்சதுனால ஒரு வேலைக்காரருடைய பிள்ளையாக பிறந்தார் நாரதர். அது பிறகு அந்த வேலைக்காரருடைய பிள்ளையாக இருக்கும்போது மகான்களுக்கு சேவை செய்ததுனால அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டதுனால அந்த ஞானத்தை பெற்றதுனால அவருக்கு பணிவிடை செய்து அந்த ஞானத்தை பெற்றதுனால அடுத்த பிறகு அவர் திரிலோக சஞ்சாரி நாரதராக பிரம்மபுத்திரராக பரம பக்தர்களுக்குள்ள சிறந்தவராக சிரோமணியாக கிருஷ்ணதாசர்கள் சிரோமணியாக பிரகாசிக்கக்கூடிய நாரதராக திரிலோக சஞ்சரிக்கிறார் பகவானுடைய கானங்களை பாடிட்டு. இதுதான் மோகத்திலிருந்து கடந்து எல்லா ஜீவராசிகளையும் பகவத்ஸ்வரனுடைய அம்சமாக பார்த்து கொண்டு சஞ்சரிக்கிற இந்த நிலையில் எல்லா திசைகளும் சுகமயமாக தோன்றும். அதனால தான் காம்பரிடம் துஷ்டமனாக உலகம் முழுவதும் சஞ்சரிக்க முடிஞ்சது அவரால் எல்லாரையும் பகவானுடைய அம்சமாக பார்த்ததுனால. அப்போ எல்லாமே சுகமயமாக தோணும். யாரும் எதிரிகள் கிடையாது, யாரும் துவேஷிகள், யாரும் மத்தியஸ்தர்களோ உதாசீனர்களோ உறவினர்களோ பந்துக்களோ அதே சமயத்தில் எதிரிகளோ நண்பர்களோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பகவானுடைய அம்சமாக பார்த்து கொண்டு சஞ்சரித்தார். அதுதான் இங்கே சொல்கிறார் திரக்ஷஸ்ய ஆத்மன் யதோ மயி அப்படின்னு என்னுடைய அம்சமாக பார்த்து கொண்டு சஞ்சரித்ததுனால தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது பாகவத்தில் வியாக்கியானங்கள் இது மாதிரி
நாரதனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். அடுத்தது பிரகலாத சரித்திரத்தை பார்ப்போம். பிரகலாதனும் என்ன பண்ணார், எல்லாமே ஏகாந்த பக்தர் கோவிந்த சர்வத்திர ததீக்ஷணம். தூணை பார்த்தா கூட பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிகிறான் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அது தூணாக தெரியலையா. அது இரண்யகசிபு தூண் தான் தெரியுதுன்னு அடிச்சுட்டான். ஆனால் புள்ள என்ன சொல்கிறான், பகவான் தான் தெரிகிறான்னு சொல்கிறார். அப்போது இரண்யகசிபனுடைய பார்த்த பார்வை வந்து அடிபட்டு போச்சான். அதனால் பிரகலாதனுடைய பார்வையினால் பிரகலாதம் பார்த்து தான் சத்தியம்னு ஆகிப்போச்சு. இரண்யகசிபு பார்த்தது பொய்ன்னு ஆகிப்போச்சு இல்லையா. ஏன்னா தூணை பழந்து வந்துட்டானே நரசிம்மர். அப்போ நரசிம்மர் தான் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் பகவான் தான் இருக்கிறான்றது காண்பிச்சிட்டார் இல்லையா. சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷிதம். அப்போ இந்த ஞானத்தை எங்கேருந்து கட்டாரா, நாரதத்தில் கர்ப்பவாசத்தில் இருக்கும்போதே நாரதன் ஞானத்தை பெற்றதுனால உபதேக்ஷந்தி அந்த ஞானிகள் உபதேசம் பண்ணதுனால தத்வித்தி பிரணிபாதம் பரிபிரஷ்னம் பண்ணல. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், அதனால் இப்போ பரிபிரஷ்னங்கள்லாம் பண்ணல. அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணும்னு மகான் நினச்சிட்டாங்கன்னா அவர்கள் பணிவிடை பண்ணுறாங்களா, நம்மளை பணிஞ்சு போகிறாங்களா, அன்பாக பேசுகிறாங்களா, நம்மளுக்கு அடங்கி நடக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கருணை தான் காரணம். அந்த கருணையினால் என்ன பண்ணாங்க, நாரதர் தேடி போய் உபதேசம் பண்ணுவார். இதுமாதிரி வால்மீகிக்கு அப்படி தான் பண்ணார், வியாசருக்கு அப்படி தான் பண்ணார், துருவனுக்கு அப்படி தான் பண்ணார், பிரகலாதுக்கு அப்படி தான் பண்ணார். அதே சமயத்தில் தக்ஷனுடைய புத்திரர்களாகிய சபலாஸ்வர்கள் பகுலாஸ்வர்கள் என்று சொல்லக்கூட 11,000 பேருத்துக்கும் அப்படி தான் தேடி போய் தான் உபதேசம் பண்ணார். அது மாதிரி பண்ணுவாராம். எப்படி பிராச்சீன பர்ஹிஸ்க்கு புரஞ்சன போய்க்கு அந்த உபதேசம் பண்ணார், அது மாதிரி தேடி குருமார்கள் தேடி தான் போய் உபதேசம் பண்ணுவாங்க. அப்படி தேடி போய் உபதேசம் பண்ணார் நாரதர். அப்போ நாரதர் பிரகலாதனுக்கு அப்படி உபதேசம் பண்ணதுனால கயாது கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிரகலாதன் உபதேசம் பண்ணதுனால இந்த மோகத்தை கடந்தனால அசுரகுலத்தில் பிறந்தாலும் இரண்யகசிபு மோகத்தை அடையாமல் தேவர்களை தேசியாக பார்க்காம எல்லாரும் நிர்பயிராய பிரசாந்தாய எல்லாரையுமே வந்து விரோதபாவம் இல்லாமல் எல்லாமே வந்து பகவானுடைய அம்சமாக, அதுதான் இங்கே சொல்கிறார். ஏன பூதானி அசேஷன மிச்சமில்லாமல் எல்லா ஜீவராசிகளையும் பகவானுடைய அம்சமாக பார்த்ததுனால அவருக்கு பகவானை தவிர வேறு எதுவும் தெரியல. அதனால தான் என்ன பண்ணுற, விஷம் கொடுத்தா கூட அந்த விஷம் நாராயணனா பார்த்தாராம். பாம்பு பட்டு அந்த பாம்பு நாராயணனா பார்த்தாராம், பாம்பை கடி வச்சா கூட. அதே மாதிரி நெருப்பு போட அக்னி நாராயணனா பார்த்தாராம். எல்லாத்தையுமே பனி நாராயணா, அந்த ஸ்வேத நாராயணனா பார்த்தாராம். இது மாதிரி எல்லாத்தையுமே நாராயண ஸ்வரூபமாக பார்த்ததுனால இவ்வளோ துன்பங்களாலையும் பாதிக்கப்படலை. மலையிலேருந்து கீழே தள்ளினாலும் அந்த மலை நாராயணனா பார்த்துருப்பார், பூமி நாராயணனா பார்த்துருப்பார், அந்த ராட்சர்களே நாராயணனா பார்த்துருப்பார். எல்லாத்துக்குள்ளும் நாராயணனை பார்க்கறதுனால அப்போ எல்லாத்துக்குள்ளும் பகவானை பார்க்குற அந்த புத்தி யாருக்குன்னா பிரகலாதனுக்கு இருக்குது. ஏன்னா நாரதனுடைய சிஷ்யர் தானே அவர். அது மாதிரி பார்த்ததுனால அவருக்கு எல்லாமே சுகமயமாக தோணுச்சே தவிர எதனாலையும் பாதிக்கப்படலை. சூளத்தை கூட சூள நாராயணனா பார்த்தார். அதனால் சூளங்கள் வந்து மழுங்கி போச்சு, கூர்மையெல்லாம் மழுங்கி போச்சே தவிர இவர் தோல் வந்து சின்ன ஒரு கீறல் கூட உண்டாகலை, இவருக்கு ரத்தம் வரல, ஒன்றுமே ஒரு கீறல் கூட உண்டாகலை. பாதிக்கப்படாமல் இருக்கார், எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபமாக பார்த்ததுனால. அவர் உபதேசம் பண்ணுறாரு அசுர குழந்தைகளுக்கு, ஏகாந்த பக்தர் கோவிந்த சர்வத்திர ததீக்ஷணம், எல்லாத்துலேயும் பகவானை பார்க்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கடைப்பிடிச்சிருக்க மாட்டாரா? அப்போ அவர் கடைப்பிடிச்சிட்டு அதை அப்படி பார்த்ததுனால தான் அப்புறமா பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு அசுர குழந்தைகளுக்கு. எப்படி கடைப்பிடிச்சார்? அவன் மலையிலேருந்து தள்ளும் போது கூட நாராயணன், அந்த மலையும் நாராயணன், கீழே வேறு இந்த ராட்சசர்களும் நாராயணர்கள் தான், நாராயணுடைய அம்சம்தான். எல்லாமே நாராயணனை பார்த்தால் பூமாதேவி கூட என்ன பண்ணார், பூமியும் நாராயணன், பூமியில் விழுற அந்த பூமியும் நாராயணன், எல்லாமே நாராயண சொல்லுவா பார்த்தா அந்த பூமாதேவி தாங்கிட்டா. அவருக்கு பாதிப்பு ஏற்படலை. யாருக்கு? பிரகலாதனுக்கு. அந்த புத்தி வந்துடுச்சு பாருங்க. அப்போது எல்லாமே நாராயணனா பார்க்க அந்த ஞானம் வந்து ஒரு குரு மூலமாக தான் கிடைக்கணும், நாரதர் மூலமாக கிடைச்சிது இல்லையா. அப்போ அவர் உபதேசம் பண்ணுறது அசுர குழந்தைகள்லாம் எல்லாம் கிரகிச்சிக்கிறாங்க அவர் சொல்கிற பாகவத தர்மத்தை. அப்போ அந்த பாகவத தர்மத்தில் இருக்கிற மகான்களை பார்க்கணும். எல்லாத்துலேயும் பகவானை பார்த்தது அப்படின்றது பிரகலாத சரித்திரத்தில் பிரகடனமாக தெரியுது இல்லையா. பிரகலாத சரித்திரத்தில் பிரகடனமாக தெரியுது நல்லா. இரண்யகசிபு போய் ஏன் இது வணங்குறான்னா அப்பான்றதுனால கிடையாது, அவருக்குள்ளே அந்த ஹிருதயம் பகவான் இருக்கிறான் அப்படின்றதுனால தான் நமஸ்காரம் பண்ணுறாரு ஹிருதயத்தில். அப்போது ஏன்னா என்னை விட அதிகமாக நீங்கள் தான் நினைக்கிறீங்க, அந்த நாராயணனை மறந்துட்டு அடிக்கடி சொல்கிறது நீங்கள் தான் நாராயணன், அதனால் என்னை விட அதிகமாக நினைக்கிறேன், நீங்கள் தான் சிறந்த பாகவதர்னு சொல்லிட்டு விழுந்து வணங்குறான் அப்பாவை இரண்யகசிபுவை. ஏன்னா அவன் ஹிருதயத்தில் நாராயணன் தான் பிரகாசிக்கிறார். அப்போ அவன் அந்த துஷ்டனாகிய அந்த இரண்யகசிபு ஹிருதயத்திலையும் பகவானை பார்க்குறாரு, துஷ்டனாகிய அந்த இரண்யகசிபுடைய தூண்லேயே நாராயணனை பார்க்குறாரு. அந்த மனப்பான்மை யாருக்கு வருதோ அவர் தான் மோகத்தை கடக்க முடியும். அதாவது அசுர ராஜ்யத்தை அடுத்தது பெற்றுக்கொள்ள போவன் பிரகலாதன் தான். ஆனால் அந்த சொத்து சுகத்தெல்லாம் ஆசைப்படலை, திரிலோக சாம்ராஜ்யத்துக்கு ஆசைப்படலை, அஷ்டமா சித்திகளுக்கு ஆசைப்படலை,
புரியுதுங்களா? இதெல்லாம் வேணாம், தேவரில் ஜெயிக்கணும் அதெல்லாம் ஆசைப்படல. பகவானுடைய சாம்ராஜ்யமாகிய பக்த சக்கரவர்த்தி என்ற சாம்ராஜ்யத்துக்கு தான் ஆசைப்பட்டார். அந்த எல்லாருக்கும் நான் தாழ்ந்தவன், அடியாருக்கும் அடியேனா தன்னை இருந்ததால் பக்த சக்கரவர்த்தியாக பிரகாஷ் பிரதிரூபத்திற்கு அவர் தான் உதாரண புருஷனாக இருந்தாராம் பாகவதரா, யார் பிரகலாத் சுவாமி. அப்போ அவர் இந்த மாயில் அசுரர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகபோகங்கள் ஆகிய அந்த மோகத்தை கடந்துட்டார் அப்படின்னு தெரியுது இல்லையா? அதான் சொல்கிறேன். எதனால்னா நாரதத்திலிருந்து கிரகிச்ச ஞானத்தினால. யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏமம் யாசியசி பாண்டவா ஏன பூதான் அசேஷேன திரக்ஷாத்மன் யதோமயி யதோமயி. அப்போது மையினா என்னிடத்தில் எல்லா ஜீவராசிகளும் பார்த்ததுனால அவர்கள் இந்த மோகத்தை கடக்கிறார்கள். அப்படி கடந்தவர்கள் என்னிடத்தில் எல்லாத்தையும் பார்ப்பார்கள். அவர்கள் தான் மகாத்மாக்கள். எதனால்னா மகானிடத்தில் உபதேசம் பெற்றதுனால அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? இன்னும் நிறைய உபதேசம் பண்ணலாம், நிறைய உதாரணங்களை காட்டலாம் பாகவதத்தில். அப்படிப்பட்ட ரகுகணன் தான் ராஜான்ற அபிமானம் கொண்டு இருந்தான். பல்லக்கு தூக்க சொல்லி எல்லாரையும் மிரட்டினா, அதட்டினா, அவளை கூலி கொடுக்காமல் அவளை அடிமைகளாக நடத்தினான். எது வரைக்கும்னா பரதயோகேஸ்வரரை பார்க்குற வரைக்கும். பரதயோகேஸ்வரர் காலில் விழுந்தான். ஆஹா, இந்த சிவபெருமானுடைய சூழத்துக்கு கூட நான் பயப்பட மாட்டேன், இந்திரனுடைய வஜ்ரத்துக்கு கூட பயப்பட மாட்டேன், ஆனால் மகான்களை அவமதிக்கிறது நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிவன்போட மகான்கள் அந்த பரதயோகேஸ்வருடைய பாதத்தை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுண்டு சமமானம் கேட்டுண்டு எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணதுனால, அந்த பணிவுனால் கேட்டதுனால அவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். ஞானத்தை உபதேசம் பண்ண உடனே, அதை கேட்ட உடனே அந்த ஞானத்தினால் நம்மளால் இனிமேல் போய் ராஜ்யத்தை ஆளுன்னு சொன்னால் ராஜ்யத்தை ஆள மாட்டேன்றார். இனிமேல் இந்த கட்டை அந்த கட்டையில் ஏறாது, இந்த தேகம் என்ற கட்டை அந்த பல்லக்குன்ற கட்டையில் ஏறாது அப்படின்னு சொல்லி உடனே சன்னியாசம் வாங்கிட்டார் ரகுகணன். எதனால்னா மகான்கள் கட்ட ஞானத்தால் மறுபடியும் இந்த ராஜ்ய மோகம், ராஜா நீ பணிகால் நீ இப்போ பல்லக்கு தூக்கு போவன் அப்படின்ற ஆண்டான் அடிமை என்ற அந்த பேத மனப்பான்மை, விதூத பேத மோக, அந்த பேத மோகமானது விலகிவிட்டது இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல யஜ்ஞாத்வா நப்புணர் மோகம். அந்த மோகமானது மறுபடியும் ஏற்படாது. அது பிறகு என்ன ஆச்சுன்னா அவருக்கு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த கஷேத்திரஜான நாராயணன் தான் இருக்கிறான்னு சொன்னார் இல்லையா பரதயோகேஸ்வரர். அதே மாதிரி ரகுகணன் சகல ஜீவராசிகளையும் பகவானுடைய அம்சமாக பார்த்து கொண்டு சஞ்சரித்து அவனும் முக்தி பெற்றான் அப்படின்னு வருது சரித்திரம். பரதயோகேஸ்வரர் சரித்திரத்தை பார்த்தா இதை பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம். அப்போ அந்த ஞானத்தை அறிந்து கொண்டால் அவன் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் பாதிக்கப்பட மாட்டான். அதுதான் நம்ம எல்லா உபதேசம் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இவன் சித்திரகேது மகாராஜா என்ன பண்ணான், கடைசியில் பிள்ளை மேலே உள்ள பாசத்தினால அழுதான், புலம்புனான், எல்லாம் பண்ணான். பிள்ளை செத்துட்டு போய் ரொம்ப கவலைப்பட்டான். அந்த மோகத்தில், பிள்ளை மோகத்தை, புத்திர மோகத்தில் ரொம்ப தவிச்சான் யார், சித்திரகேது மகாராஜா. நாரதர் தேவலர் அவர் உபதேசம் பண்ண உடனே அடுத்தது என்ன பண்ணான்னா அவன் உடனே எல்லாத்தையும் வீட்டெல்லாம் திறந்துட்டு பகவானை நோக்கி பகவத் சேவையில் ஈடுபட்டு அப்படி சங்கர்ஷனை உபாசித்து பகவானை அடைந்தான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா விருத்தாசுரனாக பிறந்தால் கூட ஆனால் மோகம் அடையலை பாருங்கள். அதாவது சாபம் பெற்றால் கூட, பார்வதியினுடைய சாபம் பெற்ற கூட அந்த சாபத்தில் பயப்படலை. சாபத்தினால மோகம் அடையலை, சாபத்தினால அதனால் பயப்படலை. ஆஹா அப்படின்னு வித்யாதர ஸ்திரீகளோடு அவன் வித்யாதரனாக பதவி கட்சி கூட அவன் பாட்டுக்கு பகவானுடைய புகழ் தான் பாடின்னு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனால் தெரியாமல் பரிகாசம் பண்ணிட்டான் சிவபெருமானை. அதனால் பார்வதி சபிச்சா, நீ அசுரனாக பிறக்க கடவாயின்னு. ஆனால் அதுக்கு நான் சாப மோஷனம் கேட்கல. நான் அசுரனாக பிறக்கணும், ஐயோ வேணாம் சீக்கிரமாக அந்த அசுர பிறகு சாப மோஷனம் கொடு அப்படின்னு கேட்கல. நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்குமான்னு சொல்லிட்டு அம்மா பார்வதி அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு சரி சந்தோஷம், உடம்பு தானே மாறுது, இந்த ஆத்மாவுக்கு மாறுதல் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணால் விருத்தராசுர பிறவி எடுத்தார். விருத்தராசுர பிறவி எடுத்து கூட அப்போ கூட கிருஷ்ண பக்தியிலேருந்து நழுவலை. அப்போது அந்த அசுர பிறவினா அந்த அசுர குணங்கள் தானே வரணும், அந்த ரஜோகுணம் தமோ குணம் அதில் மாறிச்சுன்னு இல்லையா, பக்தி மாறிச்சுன்னு, கிருஷ்ண பக்தி மாறக்கலை. ஆனால் உடல் தான் விருத்தராசுரனை தவிர இருதயத்தில் கிருஷ்ண தியானம் அப்படியே பிரவாகமாக ஓடிட்டு இருக்குன்னு அவருடைய ஸ்தோத்திரத்தில் பார்த்தோம். அகம் தாசானுதாச பபிதாஸ் அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாச பபிதாஸ்ம பூயக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா. கரோது கர்ம கரோது காயக அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு நான் அப்படி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறார். 4 ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறார். 4 போட்டு கண்ணீர் வெடிக்கிறார். அதில் தான் இந்திரனால் வெட்டப்பட்டு பகவான் அடைஞ்சிட்டார். அவங்களாம் இந்த மரணத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அதே சமயத்தில்
அசுர பிறவியாக இருந்தாலும் அசுர சுபாவங்கள் கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க, பரம் பாகவதராக இருப்பாங்க. தேக மாற்றத்தினால் அவருடைய சுபாவம் மாறிடாது. பிரகலாதன் அசுர குலத்தில் பிறந்ததான், ஆனால் பரம் பாகவத சக்கரவர்த்தியாக பிரகாசித்தான். ஹரிர் உக்கர ஜாதியை கிம் தோஷ்டம் அர்ஹதின்றான். நான் உக்கர ஜாதியில் பிறந்தாலும் என்னிடத்தில் எதனால் சந்தோஷம் அடைந்தீர்கள் அப்படின்ட்டு பிரகலாதன் கேட்குறான். அதுதான் சொல்கிறது, எதனால் சந்தோஷம் அடைந்தார் நம்மளுக்குள்ளே பேசலாம். எதுக்காக சந்தோஷம் அடைந்தார்? நாரதருடைய அனுகிரகம். எந்த மகாத்மா அவன் அசுரங்கள்லாம் ராட்சசம் பார்க்காம நாரதருடைய கடாட்சம் பட்ட மாற்றத்தினாலே அதுக்காக தான் பகவான் பிரத்யட்சமானார். அதுக்காக தான் அனுகிரகம் பண்ணார் பிரகலாதனுக்கு. ஏன்னா குரு அனுகிரகத்தினால, நாரதருடைய அனுகிரகத்தினால பிரகலாதன் உக்கர ஜாதியில் பிறந்தாலும் ஒரு குருமார்கள் பாகவதர் அனுகிரகம் பண்ணிட்டானா, அபிமானப்பட்டாங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதனால் இது பிரகலாத் சரித்திரத்தை பார்க்குறோம், சித்திரகேது உபாக்கியத்திலையும் பார்க்குறோம். அப்போ எல்லாத்துலேயுமே அப்போ நம்ம பார்த்து அந்த அந்த அசுர பிறவிலையும் மயங்கலை. அதே சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, சாபம் பெற்றதுனாலையும் அந்த சாபத்துக்காக பயப்படலை, தைரியமாக தான் இருந்தார். ஆனால் மோகம் அடையலை, எப்பவும் கிருஷ்ண பக்தியிலே தளிச்சிருந்தார். இதுதான் மகானுடைய ஸ்வரூபம். அப்போ எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் பார்த்தார், பகவானையும் அடைஞ்சிட்டார். யார்? பகவான் இடத்துல போய் சேர்ந்துட்டார். யார்? விருத்ராசுரன் அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி நிறைய கதைகள் சொல்லலாம் பாகவதத்தில். எல்லாத்துக்குள்ள நாராயணனை பார்க்கறதுனால யார்? பரத யோகேஸ்வரர் காளி கோயிலை கொண்டு போய் வெட்ட போகும்போது கூட அந்த காளி தேவியே நாராயணன் தான், பகவான் தான், எல்லாமே பிரம்மஸ்வரூபம். அப்போ அந்த வெட்டவர்கள் யார்? ஒரு ரூபத்தில் பகவான் அடிக்கிறான் அப்படின்னா அவர்கள் வெட்டவரார்கள், திருடர்கள். ஒரு ரூபத்தில் என்ன பண்ணால் காளி தேவியால் காப்பாற்றப்படுகிறோம். அப்போ ஒரு கையால் அணைக்கிறான், ஒரு கையால் அடிக்கிறான், ஒரு கையால் அணைக்கிறான். அடிக்கிற கை தான் அணைக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ பகவான் தான் வெட்டுற ரூபத்தில், திருடர்கள் ரூபத்தில் பகவான் வந்தான். காளி ரூபத்தில் என்னை காப்பாற்றதும் பகவான் தான். அப்புறம் எங்கே அந்த பேத மனப்பான்மையே இல்லை பாருங்கள். அந்த மோகத்தை கடந்ததுனால காளி கோயிலில் கழுத்தில் வெட்ட வரும்போது பயப்படல அவர். ஏன்னா தேகமே நான் இல்லையே, தேகேன தியாதசியமே நசந்தி என்றார். எனக்கு கிடையாது இந்த பாதிப்புலாம். அப்படின்னா அந்த தேகத்து மேலே உள்ள மோகத்தை விட்டார் இல்லையா, தேகத்து மேலே உள்ள மோகத்தை விட்டார் இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவானுடைய அம்சமாக பார்க்குறதுனால இது பாரதிய கிருஷ்ண சரித்திரத்தில் ஸ்பஷ்டமாக பார்க்குறோம். இது மாதிரி எல்லாமே பிரகலாத சரித்திரத்துலையும் பார்க்குறோம். தூணில் கூட பகவானை பார்த்தான். அப்போ எல்லாத்துக்குள்ளும் பகவான் தான் இருக்கிறான். பகவானுடைய அம்சம் தான் எல்லாருமே. எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான், பகவானுக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது. அந்த சுபாவமானது இந்த சரித்திரங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. அப்போ பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பாகவத்தில் நிறைஞ்சி கிடக்குது. ஒரு உதாரணம் இல்லை. இப்போ நான் சொன்னது நாரதர் உதாரணம் சொன்னேன், பிரகலாத உதாரணம் சொன்னேன், பரதேகேஸ்வர உதாரணம் சொன்னேன், ரகுகணன் உதாரணம் சொன்னேன், இப்போ விருத்ராசுரனை சொன்னோம். அது மாதிரி இந்த மோகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் நிறைய பேர். இன்னும் சொல்லப்போனால் லிஸ்ட்டு போடுறாரு பிரம்மதேவர். யாரெல்லாம் இந்த மாயை கடந்தார்கள், இந்த மாயா மோகத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள். மாயா மோக நிராசஸ்ய வைஷ்ணவிகி கிரியதே கதந்து பாகவத மகாத்மியத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. இந்த மாயா மோகத்தில் மயங்காமல் விஷ்ணு பக்தர் மாதிரி எப்படி தப்பிக்கிறாங்க, அதுக்கு என்ன ஏன்னா பாகவத தர்மம் தான், பாகவத பாராயணம் தான். அப்போ அந்த பாகவத பாராயணத்தினால இப்போ கூட சிங்கப்பூரில் இந்த பாகவத பாராயணம் நடக்குது. ரொம்ப அருமையான பாகவத பாராயணம் வச்சுருக்காங்க. பிப்ரவரி 2 விடியற் காலத்தில் பாராயணம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியா டைமில் பற்றி பார்த்தா 3:30 மணி, நைட்டு 3:30 மணிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. சிங்கப்பூர் டைமில் பார்த்தா 6 மணின்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் சிங்கப்பூரில் 6 மணி. அவங்க வந்து என்னென்னா பாகவத பாராயணம் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய ஒரு அருமையான யஜ்ஞம், சப்தாக யஜ்ஞம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க, தாங்களும் படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தசைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணோம் கண்டிப்பாக. ஏன்னா பாகவதர்கள் அவர்கள்லாம் பாகவதம் பாராயணம் பண்ணுறாங்க. அந்த பாகவத மேலாக்கு ஒரு நமஸ்காரம், சரசனால் நமஸ்காரம் பண்ணிக்கணும். ராம் ராம் ராம். அப்படியேப்பட்ட அந்த சப்தாகம் நடத்துகிறாங்க. இப்போ நடந்துன்னு இருக்குது. அவங்க பண்ணுறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அங்கங்கே பாகவதம் நடக்கிறது. அப்போ ஏன் இந்த பாகவத தர்மத்தினால்தான் எல்லா மோகத்தையும் விட முடியும். அப்போ வைஷ்ணவர்கள் கிரியதே கதம். வைஷ்ணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இதுபோல் பாகவத பாராயணம் பண்ணுறாங்க. அதுதான் உதாரணமாக சொன்னேன். அப்போ அவர்கள் தான் அந்த மாய மோகத்தை கடக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதுக்கு இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம். இந்த மாயிலிருந்து விடுபட்ட மறுபடியும் மோகமடையில் மறுபடியும் இப்போது அஜாமலன் என்ன பண்ணனா க்ஷணசங்கேன சாதுஷு மகான்களிடத்தில் வந்து என்னென்னா யமதூதர்கள் சொல்கிறதும் தர்மம் தான், விஷ்ணுதூதர்கள் சொல்லக்கூடியது தர்மம் தான். ஆனால் யமதூதர்கள் சொல்லக்கூடியது வந்து யமதர்மராஜனுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய தர்மம் வந்து பார்த்தா வேதத்தில் உள்ள லோக தர்மங்கள். ஆனால்
இது விஷ்ணுதர்மம் சொல்லக்கூடியது என்ன, வேதாந்தத்தில் உள்ள பாகவத தர்மம். வேதத்தினுடைய வேதாந்தம் வசதி இல்லையா, அந்த உபனிஷத்து ஞானம், அந்த உபனிஷத்து ஞானத்துடைய சாரமே பாகவத ஞானம் தான். அப்போ பாகவத தர்மத்தை உபதேசிக்கிறார்கள் விஷ்ணு தூதர்கள். அப்போ அந்த பாகவத தர்மத்தை கிரகித்த அந்த அஜாமலனுக்கு இந்த வேசியினுடைய சங்கத்தில் உள்ள மோகமானது விலகி அவன் உடனே கங்கை கரைக்கு போய் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு காட்டி, பரிவு காட்டி, எல்லாத்திலும் நட்புறவு பாராட்டி, எல்லா ஜீவராசிகளும் பகவானுடைய அம்சமாக பார்த்து அவன் பகவான் நாமத்தை ஜெபிச்சு அதே ஜென்மாவில் அஜாமலன் கரையேறான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. சர்வத்திர சமச்சேதசா, எல்லாத்துலேயும் பகவானை பார்த்து அவன் பகவான் நாமத்தை சொல்லி அவன் கரையேறான்றது பார்க்குறோம். அஜாமல வாக்கியத்தில் பார்த்தா இது ஒரு உதாரணம். அது அஜாமல சரித்திரம் பேசுனா இப்போ அதுவே 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பெரிய சரித்திரம் அஜாமல சரித்திரம். நாமத்தினாலே பகவான் நாமா சொல்லி அதே க்ஷணசங்கேன சாதுஷு பாகவத தர்மத்தை தெரிஞ்சுட்டு அந்த நாமத்தை படிச்சுட்டு அவன் எப்படி கரையேறினான்றது அஜாமல வாக்கியத்தில் 6வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்துலேருந்து 3வது அத்தியாயம் வரைக்கும் பார்க்குறோம் இல்லையா. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் பாகவதத்தில். எப்படி இந்த புனர்மோகம், இந்த மோகத்திலேருந்து கடந்தாங்க, மோகப்படாமல், மோகத்துக்கு வசப்படாமல் மாயை கடந்து எல்லாரையுமே பகவானுடைய அம்சமாக பார்த்து கொண்டு எப்படி பகவானை அடைந்தார்கள் என்று நாம் இத்தனை சரித்திரங்கள் உதாரணமாக காட்டியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. இது போதும், இதுவே போதும். இதில் ஏதாவது ஒரு சரித்திரத்தை நம்ம எடுத்துக்கினா கூட போதும், நம்மளுக்கு திவ்ய ஞானத்தை அடைய முடியும் பாகவதத்தில். அப்போது அடுத்தது ஸ்லோகத்தில் 36வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இது என்னென்னா பகவத்கீதையில் ஞான கர்ம சந்நியாச யோகம் அத்தியாயம் 4வது அத்தியாயம், பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் வியாக்கியானம். அது 36வது ஸ்லோகம். 36வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அபிச்சேதசி பாவப்பிய சர்வேப்பிய பாபகிருத்தமக சர்வம் ஞான பிளவேனைவ பிரஜினம் சந்தரிஷ்யசி. இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக விளக்கம் கொடுக்கலாம். என்னென்னா, பாபிகளுக்குள் நீ பெரும் பாபியாக இருக்கணும், ஞானத்தை பார்த்தால் கடந்து செல்வாய் அப்படின்னு தான் இந்த அர்த்தம். பாபிகளுக்குள்ள மகா பாபியாக இருந்தாலும் இந்த ஞானம், இந்த பாகவத ஞானத்தினால, இந்த பாகவத ஞானத்தை பெறுவதனால நீ இந்த பாகவதத்தை கேட்கறதுனால அதனால் பெறக்கூடிய ஞானம் என்ற படகால நீ எல்லா பாவங்களையும் நீ விட்டுட முடியும், எல்லா பாவத்தையும் எரிச்சு சாம்பலாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி அந்த பாவங்கள் என்ற அந்த கடலை ஞானத்தை பார்த்தாலும் நீ கடந்து முடியும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய பாவியானாலும் சரி, இந்த சம்சாரத்தை மகா பாபத்தினால் தானே சம்சாரத்தில் ஓடுறோம், நாம் பிறப்பிறப்பில் ஓடுறோம் மகா பாபத்தினால் தானே. அந்த பாவங்கள்லாம் உனக்கு போயிடுச்சுன்னா இந்த சம்சார சாகத்தை நீ கடந்துட முடியும். எதனால்னா பாகவத தர்மத்தினால் கிடைச்ச ஞானத்தினால, இந்த பக்தி ஞானத்தினால, கிருஷ்ண பக்தியினால் கடந்துட முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்கிற, அபிச்சேதசி பாவப்பிய சர்வேப்பிய பாபகிருத்தமக சர்வம் ஞான பிளவேனைவ பிரஜினம் சந்தரிஷ்யசி. அப்போது பாவிகளுக்குள் மகா பாவியாக இருந்தால் கூட அப்படின்னா யார் இதுக்குன்னா உதாரணம் அப்படின்னா, பாகவதம் கேட்டு யார் கரையேறினாங்க அப்படின்னா துந்துகாரி சொல்லலாம். அஜாமலன் பாகவத தர்மத்தை கேட்டு அந்த பாகவத தர்மத்தை கடைபிடித்து கரையேறினான், பாகவதம் கேட்டு துந்துகாரி கரையேறினான். ஏன்னா இவரெல்லாம் பாவிகளுக்குள்ளே மகா பாவிகளுக்குலாம். சரி, அந்த பாவத்துக்குள்ளே மகா பாவம்னா அது என்ன பாவங்கள், அதெல்லாம் அந்த பாவத்தினுடைய லிஸ்ட்டு சொல்ல பார்க்கலாம்னா, அந்த பாவத்தின் லிஸ்ட்டில் பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏமானவா பாபு ஹிருதஸ்து சர்வதா குமாரா உச்சுகோ. சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க நாரதத்தில் அது என்ன பாவங்கள்லாம் சொல்கிறாரு. இந்தந்த பாவிகள்லாம் கூட பாகவத ஞானத்தினால் பாகவத தர்மத்தினால் கரையேறுகிறார்கள் அப்படின்னு உதாரணம் சொல்கிறார். இங்கே பகவத்கீதைக்கு வியாக்கியானமாக இந்த பாவங்கள்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. பாவிகளுக்குள் பெரும் பாவியாக இருப்பினும் அப்படின்னா, பாவமே நிறைய பாவங்கள்னாவே நல்லா புரியுது. ஆனால் பாவிகள் பெரும் பாவி யாருன்னா பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். அந்த பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடியவர்கள் கூட இந்த ஞானத்தினால, இந்த பாகவத் ஞானத்தினால, தர்மத்தினால கரையேற முடியும் அப்படின்னு காட்டுறது பாகவதம். இப்போ இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக பாகவதம் அமையுது, துந்துகாரியுடைய கதை அமையுது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ சரி, அந்த பாவங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பாவங்கள் லிஸ்ட்டு போடுறாரு. மாணவா பாப கிருதஸ்து சர்வதா. எந்த விஷயத்தில் எந்த நிலையிலையும் அவர்கள் பாவத்தை செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட மனிதர்கள் சதா துராச்சாரம், எப்பொழுதுமே துராச்சாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் எப்போதும் துராச்சாரத்தில் தீய நடத்தையுடையவர்களாக இருக்கிறார்கள். விமார்கா, மார்க்கம் தப்பி போனவர்கள்.
குரோதாக்னி தக்தா, கோபம் என்ற அக்னியினால் எரிக்கப்பட்டவர்கள். கோபம் வந்தாவே பாவம் தானே அது. காமம் வந்தாலும் பாவம் தான், கோபம் வந்தாலும் பாவம் தான், பணத்து மேலே பேராசை வந்தாலும் அதுவும் பாவம்தான், பாவம்தான். இவைகள்லாம் இல்லாமல் இருக்க சுத்தமான பக்தியில் இருக்கிறவன் தான் பாவமற்றவனாக இருக்கிறான் இல்லையா? சரி, ஓகே. அப்போ குரோதாக்னி தக்தா, கோபம் என்ற அக்னியினால் எரிக்கப்பட்டவர். குடிலாஷ்டகா, குறுக்கு புத்தி, குறுக்கு வழி, இது கபடமான புத்தி உடையவர்கள், பிறரை கெடுக்க நினைவர்கள், இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் தான் குடிலஷ்ட. அப்போ காமினகா, தாயார் சகோதரில் பார்க்க வேண்டியவர்களை எல்லாமே தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் காமுகர்கள், பெண்களை தப்பாக பார்க்குறது, அப்படிப்பட்ட காமுகர்களாக இருக்கிறான். இதெல்லாம் பாவம் தானே. அப்போ சொல்கிறார் குரோதாக்னி தக்தா குடிலாஷ்ட காமினகா, அவர்கள்லாம் சப்தாக யக்ஞே என கலோப்புணந்திதே, இந்த ஞான யக்ஞத்தினால, எந்த ஞானம் இருக்கிறோம், சப்தாக யக்ஞம் பாகவத யக்ஞத்தினால கரையேறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சத்தியன ஹீனா பித்ருமாத்திர தூஷகா, அப்போ வாழியில் உண்மையே பேசுனதில்லை, பொய்யே பேசுகிறான். அப்படிப்பட்ட சத்தியத்தையே விட்டுட்டான். சத்தியன ஹீனா பித்ருமாத்திரம், அம்மா அப்பாவை கேவலமாக பேசுகிறான், அம்மா அப்பாவை எதிர்த்து பேசுகிறான். அம்மா அப்பாவே சொல்லப்போனால் துந்துக்காரி அம்மா அப்பாவே அடித்தான், அந்தளவுக்கு அம்மா அப்பாவை அவமதித்தான். அதெல்லாம் மகா பாபம். இந்த பாபங்கள் எல்லாம் பாகவதத்தினால் கேட்டதுனால அவன் கரையேறினான் துந்துகாரி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய சொல்லியிருக்கீங்கள, அப்படியே படிச்சுனே வரேன் பாருங்கள். சத்தியனஹீனா பித்ருமாத்திர தோஷகா திருஷ்ணா குலாச்சாசம குலதர்மம் ஆசிரம தர்மங்களை விட்டவன், பேராசை கொண்டவன், தம்பம் அடிச்சுக்கிறவன், தன்னுக்குள்ளே இல்லாத பெருமையை பிரகடனப்படுத்துகிறவன், இருக்கிற குறைகளை மறைக்கிறவன், தனக்குள்ளே இருக்கிற குறையை மறைச்சிட்டு தனக்குள்ளே இல்லாத பெருமையை தம்பம் அடிச்சுக்கிறவன், அதாவது பிறரை பிறருடைய குற்றத்தை வெளிப்படுத்தி பகிரங்கப்படுத்துபவன், இதெல்லாம் தாம்பிக்கம், இதெல்லாம் தம்பம் அடிச்சுக்கிறது. அப்போது இந்த தம்பம் அடிச்சுக்கிறவங்க இதெல்லாம் பாவங்கள் சொல்லப்படுது. தாம்பிகா மத்சரனை, பிறரை பார்த்து பொறாம்பறது ஒரு பாவம்தான். பிறருடைய உயர்வை பார்த்து பொறுக்க முடியாது தான் பொறாமை உண்டாகுது இல்லையா? அந்த மத்சரினபு ஹிம்சகாக, பல ஜீவராசிகளை போய் இம்சை பண்ணுறது, வீணாக போய் இம்சை பண்ணுறது. அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்யாத ஒரு ஜீவராசி போய் எதுக்கு இம்சை பண்ணணும்? இம்சை பண்ணுறாங்க. அது மாதிரி ஜீவராசிகள் இம்சை பண்ணி தானே இப்போ ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதெல்லாம் ஜீவ இம்சைகள். அந்த இம்சை பண்ண அந்த பாவங்கள்லாம் கூட அந்த பாகவதத்தினால் விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஞானத்தை பெறுவதனால் அவர்கள் சர்வம் ஞான பிளவேனைவ விரஜனம் சந்தரிஷ்யசி, அவர்கள் கடந்து விடுகிறார்கள். அதான் இங்கே சொல்கிறார் சப்தக யக்ஞேன கலோப்பு நந்திதே, இந்த கலியுகத்தில் சப்தக யக்ஞத்தினால் அவர்கள் புனிதம் அடைகிறார்கள் அப்படின்னா இந்த சம்சார சாகத்தை கடந்து விடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். பஞ்சோக்கர பாபா, பஞ்சமா பாதங்கள் என்னென்ன? பிராமணனை வதம் செய்வது, குரு பத்தினி இடத்துல விபரீதமாக பழகிறது, நண்பனுக்கு துரோகம் பண்ணுறது, அதாவது மதுபானம் சாப்பிட்றது, இதெல்லாம் இவைகளுக்கு உதவியாக இருக்கிறது. ஆக இந்த 5 விதமான பாதகங்கள் தான் பஞ்சமா பாதகங்கள். இந்த பஞ்சோக்கர பாபாக, அப்படி பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடியவர்கள். சலச்சத்மகாரினகா, அப்படிப்பட்ட எல்லார் மனசையும் புண்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்தில் தன் மனசும் நிம்மதி இல்லாமல் பயங்கரமாக ஆசையினால் குழப்பத்தோடு பலவிதமான துஷ்ட செயல்களை செய்பவர்கள். அப்போ குரூரமாக நடந்துபவர்கள், பிசாசு போல தயையற்றவர்களாக இருப்பவர்கள், இந்த பாவங்கள்லாம் செய்யக்கூடியவர்கள். அப்போ பிராமண சொத்தை அபகரிக்கிறவன், விபச்சாரத்தில் ஈடுபடுபவன், விபச்சாரிகளிடத்தில் ஈடுபடுபவன், விபச்சாரத்தை செய்பவர்கள், இது ரெண்டுமே தப்பு. அதனால் அந்த பாவங்களை செய்பவர்கள். அதுக்கப்புறம் பிராமண சொத்தை அபகரிக்கிறது, இவரெல்லாம் கூட சப்தாக யக்ஞேன கலோப்பு நந்திதே. மொத்தமாக சொல்லப்போனால் உடலால் மனசால் வாக்கால் காயேன வாச்சா மனசாபி பாதகம் நித்தியம் பிரகுர்வந்தி ஷடா ஹடி, அடம் பிடிச்சிருந்து வேணுமுன்னே பாவம் செய்பவர்கள், தெரியாமல் பாவம் செய்யலை, தெரிஞ்சே பாவம் செய்யக்கூடியவர்கள். அவரெல்லாம் கூட இந்த சப்தாக யக்ஞத்தினால், இந்த ஞானத்தை அடைவதனால, பாகவத் ஞானத்தை அடைவதனால அவர்கள் ஞான பிளவேனேவ சந்தரிஷ்யசி, ஞான பிளவேனேவ விரஜனம் சந்தரிஷ்யசி. அப்போ அவர்கள் கூட இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறார்கள், இந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதனால்னா பாகவத தர்மத்தினால், பாகவத ஞானத்தினால. இப்போ நம்ம பாவிகளும் பெரும் பாவியாக இருப்பினும் ஒரு வார்த்தை தான் சொன்னார் பகவத்கீதையில். அதுக்கு வியாக்கியானம் எங்கே இருக்குன்னா, பாவிகளும் மகா பாவி என்னென்ன பாவங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த லிஸ்ட்டு போகிறார். இவ்வளோ பாவங்கள்: விபச்சாரத்தில் ஈடுபடுறது, அம்மா அப்பாவை தூஷிக்கிறது, பொறாமைப்படுறது, காமப்படுறது, குரோதப்படுறது, எல்லாமே பாவங்கள் தான். மார்க்கம் தப்பி நடக்கிறது, குல தர்மங்களை ஆசிரம தர்மங்களை விடுறது, பிறர் கோல் சொல்கிறது, குறுகிய பிறர் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது, பிறர் குறுகிய மனப்பான்மையோடு இருக்கிறது, பரந்த மனப்பான்மை இல்லாமல் கஞ்சபிஷ்ணத்தனமாக இருக்கிறது, பஞ்சமா பாதங்கள் செய்வது, மதுபானம் செய்வது, பிராமண ஹத்தை பண்ணுறோம், குருத பத்தினத்தில் விபரீதமாக பழகிறது, நண்பனுக்கு துரோகம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? நிறைய இருக்குது போல் போனால்.
இவ்வளோ பாவங்கள் மொத்தமாக. அதனால தான் சொல்கிறேன், மொத்தத்தில் உடலால் மனசால் வாக்கால் எல்லா பாவங்களுக்கும் ஒரே விமோச்சனா சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்தி. பிற சொத்து அபகரிப்பவன் இன்னும் அது மாதிரி சொல்கிறார். பிராமண சொத்து அபகரிப்பவன், பிற சொத்து அபகரிப்பவன், அல்பமான ஆசைகள் உடையவர்கள், கீழ்த்தரமான ஆசைகள் கொண்டதுனால அதனால் பாவத்தை செய்யக்கூடியவர்கள், மலினா துராசையாக அவரெல்லாம் கூட சப்தாக யஜ்ஞேன்னு கலவு புனந்திதே. இந்த 7 நாள் பாகவத பாராயணத்தினால் கரையேறி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது துந்துகாரி தான் அதுக்கு உதாரணம். அவன் எல்லா பாவங்களையும் பண்ணான். சபஹஸ்தேன்னு போட்டு பணத்து மேலே இருக்கிற வாய்க்கறி சேர்த்து வாயில் போட்டு போனான். அவனே வாக்கரிசி மற்றவங்க ஏன் போடணும், நம்மளே போடுறான், அவனே போடுறான் இல்லையா. அப்படி அது மட்டும் இல்லை, வேசிகளுடைய சங்கம் கொள்கிறான், அப்பா அம்மாவை அடிக்கிறான், சொத்தெல்லாம் அபகரிக்கிறான், திருடுறான், பொய் சொல்கிறான், எல்லா பாதங்களும் பண்ணுறான். அவன் தான் நிறைய வீட்டுக்கெல்லாம் தீ வைக்கிறது, இது மாதிரி பரவேஸ்மக பிரதிபிகா, அப்போ அடுத்த மனைவிக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் செய்கிறான துந்துகாரி. எல்லாமே நிறைய மற்ற ஜீவராசிகளை போய் இம்சை பண்ணுறது, நிறைய பேர் கொலை பண்ணுறான், கொள்ளடிக்கிறான், திருடுறான், நிறைய செய்கிறானே. அப்படிப்பட்ட துந்துகாரி கூட இந்த பாகவதம் 7 நாள் கேட்டு இறந்துட்ட பிறகு அவன்லாம் கூட இந்த ஞானத்தினால கரையேறினான் அப்படின்னு நம்ம சரித்திரத்தில் பாகவத மகாத்மியத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி அஜாமலனும் இதே பாவங்களை செய்தவன் தான். ஆனால் கடைசியில் அவனும் பாகவத தர்மத்தினால் நாராயண நாமத்தை சொல்லி பாகவத தர்மத்தில் அவனும் கரையேறினான்னு பார்க்குறோம். இந்த சரித்திரங்கள்லாம் பிரகடனமாக இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அபிச்சேதசி பாபிப்பிய சர்வேப்பிய பாபகர்த்தமாக, பாவிகளுக்குள் பெரும்பான்மையினர் சர்வம் ஞான பிளவேனைவ, இந்த பாகவத ஞானத்தை அடைந்து விட்டவர்கள் சுலபமாக இந்த சம்சார சாகத்தை கடந்து விடுகிறார்கள், மறுபிறப்பற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள், அவர்களுக்கும் விமோச்சனம் உண்டு அப்படின்னு பாகவத்தில் சொல்லியிருக்கு. அந்த பாவங்கள் என்னன்றது லிஸ்ட்டும் போட்டோம். நாம் இன்னும் நிறைய பாவங்களுக்கு அவனும் சொல்ல முடியாது. மொத்தத்தில் மனசு வாக்கு காயம் முக்கரணம் செய்யக்கூடிய பாவங்கள்லேருந்து அவர்கள் விடுதலை அடைகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். இது 36வது ஸ்லோகத்துக்கு இப்போ விளக்கமாக அமையுது. அவர் எப்படி கரையறணும்னு நம்ம சொன்னோம். துந்துகாரி மட்டும் இல்லை, அஜாமலம் மட்டும் இல்லை, இது மாதிரி எவ்வளோ பேர் இந்த பாகவதம் கேட்டு ராமாயணம் கேட்டு கரையேறினவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ராமநாமத்தை சொல்லி வால்மீகி மகாபாதங்களை செய்தவர், அவர் கரையேறினார். கரையேறினது மட்டும் இல்லை, ராமாயணத்தையும் எழுதினார். அவர் ராமாயணத்தையும் கேட்டு ராமநாமத்தை சொல்லி அவர் ஜென்மம் கரையேறிச்சு. வால்மீகி மகரிஷியுடைய ஜென்மம் பார்க்குறோம் இல்லையா. இது மாதிரி எத்தனையோ பேர் பதித்த பாவனை சீதாராம், பதிதர்களை பாவனமாக்கத்துன்னு சீதாராமுடைய வேலையை. அதுக்காக விரதம், மம விரதம், என்னுடைய விரதமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உறுதி கொண்டு இருக்கானே பகவான். அதனால் சந்தரிஷ்யசி அவரெல்லாம் கடந்து விடுகிறார்கள் சம்சார சாகரத்தை அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த ஸ்லோகனா நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது வரைக்கும் இப்போ போதும். இந்த 3 ஸ்லோகத்துக்கு இப்போ வியாக்கியானம். தத்வித்தி பிரணிபாதின பரிபஷ்டன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா யஜ்ஞாத்மான புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவ ஏன பூதான் அசேஷேன திரக்ஷசி ஆத்மன் யதோ மயி அப்படின்னு பார்த்தோம். அபிச்சேதசி பாவேப்பிய சர்வேப்பிய பாபகிருத்தமாக சர்வம் ஞான பிளவேனைவ விரஜனம் சந்தரிஷ்யசி அப்படின்னு இது நம்ம சுருக்கமாக தான் இந்த வியாக்கியானம் பண்ணோம். இன்னும் பெருசாக வியாக்கியானம் பண்ணால் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இதுக்கே விளக்கமாக அந்த கதைகளை சொல்லலாம். இந்த பாகவத சரித்திரங்களே வியாக்கியானமாக அமைகிறது. பகவத்கீதைக்கு பாகவதம் வியாக்கியானமாக அமைகிறது. இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சிருக்கோம் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுதான் விஷயம். அடுத்தது 37வது ஸ்லோகம்னா நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். எப்படி இந்த ஞானம் என்ற அக்னியானது இந்த பாவங்கள்லாம் எரித்து சாம்பல், நம்ம கர்ம வினைகள்லாம் எரித்து சாம்பல் ஆக்கிடுது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்போ பாகவதம் கேட்டால் நம்ம பாவங்கள்லாம் போயிடும். நாம சொன்னால் பாவங்கள்லாம் போயிடும். அதாசவனம் நாம சங்கீர்த்தனம், இதுதான் பிரதானிய தர்மம் கலியுகத்துக்கு. இதை கடைப்பிடிச்சா போதும். ஆனால் ஒரு குரு மூலமாக பரம பாகவதர்கள் மூலமாக இதை பெற வேண்டும். அதனால்தான் தத்தித்தி பிரணிபாதின பரிபிரஷ்ன சேவையான்னு சொல்கிறதுக்கான உபதேசத்தி ஞானினா அந்த தத்துவதர்ஷி, அந்த பாகவத் ஞானம் பகவத் அனுபவத்தில் இருக்கிறவங்க போய் நம்ம உபதேசம் பெற்றோமானால் அந்த ஞானம் நம்மளுக்கு பலிதமாகும். அப்படின்றதுனால மகான்கள் வாக்கில் கேட்கணும், அந்த பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அந்த தத்துவதர்ஷின்றது இந்த பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் இருந்தால் உபதேசந்தி, அவர்களும் உபதேசம் வாங்கணும். நம்ம அவர்களும் உபதேசிப்பார்கள். சரி, அப்போ எல்லா கர்ம வினைகளும் எப்படி எரிஞ்சு போகுதுன்னா, நெருப்பில் விறகு போட்டால் எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகிடுதோ அதுபோல் நம்ம கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுமா. எதனால்னா இந்த ஞானம் என்ற அக்னியினால். எதனால்? இந்த பாகவத ஞானம் என்ற அக்னியினால். இந்த பாகவத்தை கேட்டே வந்தோம்னா தன்னாலே நம்ம கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்கிறார். எதைதாம்சி சமித்தக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞான அக்னி சர்வ கர்மானி பஸ்மசாத் குருதே ததா. அப்போது எவ்வளோ பெரிய மகா பாவமாக பெற்றிருந்தான்.
அப்போ அது சமிக மகரிஷியுடைய ஸ்ருங்கி மகரிஷியுடைய சாபத்தினால பரிசுத்து வந்து அந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அந்த சாபம் வந்து எல்லாம் எரிஞ்சு சாம்பலாச்சு. எதனாலன்னா சுகாச்சாரியர் வாக்கால் பாகவதம் கேட்டதுனால எரிஞ்சு சாம்பலாக இருந்தாலும் அவருக்கு வந்து மரணத்து வழியில் போல் மோட்சத்தை அடைந்தார். 7வது நாள் மரணம் தான் சொன்னார். மரணம் அடையிலே. மரணம்ன்றது என்னென்னா தேகத்து தானே. அந்த ஆத்மா வந்து புனர்மோகத்தை அடையாமல் அதை பரிசுத்தை என்ன பண்ணான், ராக்ஞா மோட்சம் ததா வீக்ஷிய, ராக்ஞா மோட்சம், அந்த ராஜா மோட்சம் அடைந்தார் அப்படின்னு சாஸ்திரம் பிரமாணமாக சொல்லியிருக்கு இல்லையா. பரிசுத்த முக்தி பெற்றான். எதனால்னா பாகவதம் கேட்டதுனால, அந்த ஞானத்தை பெற்றதுனால. அப்போ கர்ம வினைகள்லாம் என்னாச்சு, அந்த சாபம்லாம் என்னாச்சு, அந்த மகான் கழுத்தில் பாம்பு போட்டார், அந்த பாவம்லாம் என்னாச்சுன்னா அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு பாகவதம் கேட்டதுனால. அவன் பஸ்மசாத் குருத்தை எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. அப்போது பாகவதம் நிறைய பாவங்கள் பண்ணான துந்துகாரி, அந்த பாவம்லாம் என்னாச்சுன்னா அதெல்லாம் பாகவதம் கேட்டதுனால 7 நாள் அந்த 7 கணுக்கள் வெடித்து விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடைச்சிது. அவனுக்கு கோலத்துக்கே போகிறான். அவன் பகவான் மேலே கிருஷ்ண மாதிரி ரூபமுடையவனாக மாறிட்டான். எப்படி மாறினான்னா அப்போ அவனுடைய பாவங்கள்லாம் என்னாச்சுன்னா அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிடுச்சான். சமயத்துக்குள்ளே போட்டால் எப்படி அக்னியில் எரிஞ்சு சாம்பலாகுதோ அது மாதிரி இந்த கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. எப்போ நாராயணன் சொன்னானோ அதனாலேயே அஜாமலனுக்கு அந்த பாவங்கள்லாம் அந்த கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாக இருந்தாலும் அவனும் முக்தி பெற்றான். அஜாமலன் துந்துகாரிய முக்தி பெற்றான்னு நம்ம பார்க்குறோம். இது மாதிரி நிறைய சரித்திரங்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதேமாதிரி வால்மீகி ராமநாமம் சொன்னதுனால அவருடைய கர்ம வினைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அவரும் வந்து பார்த்தா வால்மீகி மகரிஷி பகவானை அடைந்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நிறைய சொல்லலாம். இது மாதிரி அதுக்கு வியாக்கியானமாக நம்மளுக்கு பாகவதத்தில் நிறைய நான் சுருக்கமாக சொல்லின்னு வரேன். ரொம்ப விஸ்தாரமாலாம் சொல்ல, ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லின்னு வரேன். ஏன்னா அடுத்தடுத்து ஸ்லோகம் போனதுக்காக பகவத்கீதையில் அடுத்தடுத்து ஸ்லோகம் நம்ம அந்த அடுத்தடுத்து ஸ்லோகம் நம்ம பார்க்கணுன்றதுக்காக சுருக்கமாக சொல்லின்னு வரேன். அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் வந்து சுருக்கமாக தான் சொல்லின்னு வரேன். சரி, அதனால் இந்த ஞானத்துக்கு சம்மா, அதாவது பாகவத்துக்கு சம்மா நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. அதான் மனசுத்தியின வித்தியதே அப்படின்ட்டு பாகவத மகாத் சொல்கிறது. மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு இதை தவிர சிறந்த மார்க்கம் கிடையாது பாகவத தர்மத்தை விட. கலியுகத்துக்கு சொல்கிறேன், அதுதான் விஷயம். அதனால் இங்கே சொல்கிற ஞானினா நகி ஞானின சதுஷம் பவித்திரமிக வித்தியதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலின் அர்ப்பணி வித்தது. அந்த ஞானத்தை நீ பெற்றுவிட்டால் உனக்கு பிரார்த்த கர்மம் முடியும் போது நீ பகவானை அடைந்து விடுவாய். அந்த காலத்து என்னை சிரவணம் பாகவதம் கேட்டுனே உயிரை விட்டான்னு சொன்னால் அவன் பகவானை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் பரிசுத்த மகாராஜன் பாகவதம் கேட்டு கடைசி அந்த தக்ஷன் கடிக்க போகிறான்னு தெரிஞ்சோடனே சுகாச்சாரியர் அந்த இதில் கிளம்பி போயிட்டார். தக்ஷன் உடல் தான் கிடச்சா அந்திம காலத்தில் பாகவதம் கேட்டதுனால அவர் மோட்சம் அடைந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி எவ்வளோ உபதேசங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஞானம், இந்த பாகவத ஞானத்தை விட பரிசுத்தப்படுத்தக்கூடியது எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது சீக்கிரமாக நம்ம மனசை கிருஷ்ண பக்தினால் கிருஷ்ண லீலைகளை கேட்கும்பொழுதே மனசு சுத்தமாகிடுது. ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிக்கிறான்னா சுத்தமான மனசு தான் ஹிருதயத்தில் பகவான் பிரகாசிப்பான். உன் மனசு சுத்தமாகிறதுக்கு என்ன பிரமாணம்னா உன் மனசில் பகவான் தெரியணும். பகவான் தெரிஞ்சானா மனசு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அதுதான் சொல்கிறார். அது எதனால் கேட்டிங்கன்னா இந்த ஞானத்தை, எந்த ஞானத்தில், இந்த ஞான யஜ்ஞமாக்கிய இந்த பாகவத ஞானத்தினால்தான் பகவான் சத்தியோஹிருத்திய அவருத்தியதை உடனே ஹிருதயத்தில் பகவான் நிலைநிறுத்தப்படுவான். கிம்பா பரமேஸ்வரா, வேறு எதனால் பகவான் ஹிருதயத்தில் நிலைநிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க, பகவானை பிடிச்ச முடியும்னு நினைக்கிறீங்க ஈஸ்வரனை? சத்தியோஹிருத்தி அவருத்தியதே சுஷ்ரூஷபிஸ் கேட்கணும்னு நினைச்சாலே, ஆசைப்பட்டாலே, பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே ஹிருதயத்தில் பகவான் வந்து உட்காந்துறானா. அப்போது அதுக்குள்ளே அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் மனசு பரிசுத்தமாகிடுதான் பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே. அதான் சொல்கிறார், இந்த பாகவத்தை விட பரிசுத்தப்படுத்தக்கூடியது சீக்கிரமாக எதுவும் கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறார், நகி ஞானேன சத்ருஷம் பவித்திரமிக வித்தியதே. அதனால் இந்த பாகவத ஞானத்தை விட சீக்கிரமாக பரிசுத்தப்படுத்தக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. அதுதான் இங்கே வித்தியதேன்னு பதம் இருக்குது இல்லையா. அதே தான் பாகவத மகாத்மிய சொல்ல கிஞ்சித் மனசுத்தியின வித்தியதே அப்படின்னு அந்த இடத்துலையும் பாகவத மகாத்மிய சொல்கிறது. மனசை பரிசுத்தப்படுத்துறதுக்கு இது பாகவதத்தை விட சிறந்த உபாயம் எதுவும் கிடையாது அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலின் ஆத்மனி விந்ததி. அவர்கள் ஹிருதயத்துக்குள்ளே பகவானை தரிசனம் பண்ணி பகவானை அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சரியான காலத்தில் அவர்கள் பகவானை அடைந்து விடுகிறார்கள். காலின் ஆத்மனி விந்ததி, அந்த ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் செய்கிறார்கள். இது பிரகலாதன், இது வந்து துருவனம் பார்த்தா என்னென்னா பகவான் மகான்களிடத்தில் உபதேசம் பெற்றார். உபதேக்ஷந்தி தத்துவதர்ஷிபிகி, பகவானை தரிசனம் பண்ணவராகிய நாரதர்களிருந்து உபதேசம் பெற்ற இது துருவனம் என்ன பண்ணால் உபதேசம் பற்றி ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பித்தான். அப்போ என்னென்னா அவனுடைய
கோபதாபங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அவனுடைய பாபங்கள் வினைகள்லாம் அபயஸ்தத்தை தலையில் சுட்டி அந்த பாவங்கள்லாம் அப்போவே அகக்னே அந்த பாவத்தை போகக்கூடிய அபயஸ்த தலையில் சுட்டி பாவத்தை போய்க்கிற திருவந்தனுடைய தலையில் நாரத்தை வச்சு அப்புறமா பகவானை ஹிருதயத்தில் தியானம் பண்ண ஆரம்பித்தான். பரிசுத்தமான ஹிருதயத்தில் பகவானை தியானம் பண்ண ஆரம்பித்தான். பகவானையும் தரிசனம் பண்ணான். தரிசனம் பண்ண உடனே என்ன பண்ணான், இந்த மோகம் தன்னுடைய தம்பி எதிரியாக நினச்சி அப்பா மடி மேலே ஏற விடாத பண்ண சித்தியை எதிரியாக நினச்சி இதெல்லாம் இந்த மோகம்லாம் அவனுக்கு கடந்துட்டான். மோகத்தை கடந்து என்ன பண்ணுறான், என் தம்பியை நேசிக்க தகுந்த என்னுடைய தம்பியை போய் நான் அன்பு காட்ட வேண்டிய என் தம்பி போய் நான் எதிரியாக நினச்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டுனே வீட்டுக்கு வந்தானான். பகவான் ஹிருதயத்தில் தெரியாத வரைக்கும் தான், பகவானை பார்க்காத வரைக்கும் தான் இந்த பேத மனப்பான்மைகள்லாம். அப்போ அவன் சொல்கிற நாரதர் சொன்ன உபதேசத்தை நான் சரியாக கடைப்பிடிச்சேன். ஆனால் சரியாக கடைப்பிடிக்கல. என் தம்பி நான் எதிரியாக நினச்சேனே, அப்பா மடி மொழியாருன்னு ஆசைப்பட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டேனே வீட்டுக்கு வர்றார். வரும்போது அப்போது அவருக்கு புரியுது என்னென்னா எல்லாத்துலேயும் அப்போது தன் தம்பியாக பார்க்குறார், அப்பா பார்க்குறார். எல்லாத்துக்குள்ளும் அந்த அன்பு பிரேமை என்னென்னா எல்லாத்துக்குள்ளும் பகவானை பார்க்குறதுக்கு அடையாளம் எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறது தான். அந்த அன்பை காட்டினார் துருவ மகாராஜ். அந்த மோகத்தை கடந்து எல்லாத்துக்குள்ளும் பகவானுடைய அம்சமாக எல்லாரையும் பார்த்ததுனால எல்லாத்துலேயும் நேசிக்கிற மனம் அவருக்கு உண்டாயிடுச்சு. அப்போ உத்தமன் தன் தம்பியாக பார்த்தான். சித்தி வந்து சுரிச்சு கத்தி ஆலிங்கனம் பண்ணான். எப்போ எல்லாரையும் நேசிக்கிற மனப்பான்மை உனக்குள்ளே வந்துடுச்சோ அப்போ எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இல்லையா. சத்திரிய சுபாவத்தில் வினயமற்றவனாக இருக்கிறதுனால தானே அப்போ அவரெல்லாம் எதிரிகளாக தெரிஞ்சாங்க. அப்போ அவர்களெல்லாம் ஹிருதயத்தில் பகவானை பார்க்காத வரைக்கும் தான் உலகம்லாம் நம்மளுக்கு எதிரியாக தோணும். உலகத்தில் ஹிருதயத்தில் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் துருவ மகாராஜ். அதனால் அவருக்கு அஞ்ஞானம் நீங்கி போச்சு. அப்புறமா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவானுடைய அம்சமாக பார்த்ததுனால தான் புனர்மோகம் அந்த மறுபடியும் அந்த மோகத்தை அடையாததால் எல்லாரையும் தன்னுடைய நண்பனாக பார்த்ததுனால தான் அந்த பரம சௌக்கியத்தில் தலைச்சிருந்தார். பரம சௌக்கியத்தில் தலைச்சிருக்கும் போது இந்த திவ்ய ஞானம் உண்டாயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தா பகவான் 36 வருஷம் போய் ராஜ்யத்தை ஆண்டுட்டு வந்துட்டு பகவான் அனுப்பிச்சார். ஆனால் அது வருத்தப்பட்டே வந்தானோ. ஏன்னா அப்போ ஒரே ஒரு சங்கல்பம், ஏன்னா அப்பா மடிமலை ஏறணும், அப்பாவுடைய சிம்மாசனத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டது ஒரே ஒரு காரணம் தான். இந்த சங்கல்பம் தான் அவரை கீழே வீழ்த்திடுச்சு இல்லையா. இல்லைன்னா வச்சுக்க அப்புறம் நினச்சார், அப்போ பகவத் தர்ஷனம் கிடைக்காத வரைக்கும் இவரெல்லாம் எதிரிகளாக தென்பட்டார்கள். சுருச்சி உத்தமன் போன்றவர்கள்லாம். அப்பாவை பார்த்தா இது அப்பாவுடைய புறம் நம்மளுடைய புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாவே வெறுத்துட்டார். ஆனால் பகவத் தர்ஷன ஹிருதயத்தில் ஏற்பட்ட உடனே இப்போ எல்லாரும் நேசிக்கத்தக்கவர்கள் என் தம்பியை போய் நான் எதிரி நினச்சேனே அப்படின்னா சொல்லி புலமினே வராங்க. பாருங்கள் நீங்கள் பாகவத 4ஆவது ஸ்கந்தத்தில் பாருங்கள் துருவ சரித்திரத்தில். அப்போ எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு பாருங்கள். ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணிட்ட உடனே அந்த பிரம்ம தரிசனம் நாருடைய குரு அணுகிறதுனால கிடைத்த அந்த உபதேசத்தினால அப்போ அந்த பேத மனப்பான்மை நீங்கி அந்த மோகம் நீங்கி அந்த மோக கலிலம் நீங்கி அவள் அந்த மாயிலிருந்து விடுபட்டு என்னென்ன எல்லாரிடத்துலையும் என் தம்பியாச்சு உத்தமன், என் தாய்க்கு சமானவளாச்சு சுரிச்சு அந்த மனப்பான்மை கிடைச்ச உடனே அப்போ அவருடைய மனசானது அந்த அன்பு எல்லாரையும் பிரேமைய மனப்பான்மையோடு நட்பு மனப்பான்மையோடு மித்திரபாவத்தோடு பார்க்கறதுனால அப்போது என்னென்ன எப்போ நம்ம எல்லா இடத்துலையும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டோமோ அன்பே தானே கிருஷ்ணன், அன்பே தானே சிவன் சொல்கிறாங்க. அந்த அன்பு காட்ட ஆரம்பிச்சோமோ அப்போ நீ பகவான் எல்லாருக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். எப்போ நீ எல்லா ஜீவராசியும் அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டியோ அப்போ நீ பகவான் எல்லாருக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். பகவானா சங்கச்சக்கரதாரியாக பார்த்தா தான் பகவான் கிடையாது. எப்போ நீ எல்லா ஜீவரும் அன்பு காட்டுறியோ அப்போ அந்த அன்பின் வடிவத்தில் பகவானை பார்க்குறேன்னு அர்த்தம். அப்படின்னும்போது பிரேமை வடிவத்தோடு என் தம்பியை போய் நான் எதிரி நினச்சினேன் அப்படின்னு நினைக்கும் போதே அப்போ தன் தம்பி அந்த அன்பு பிரேமையோடு பார்க்கும்போதே அப்போ எல்லா ஜீவராசிகளும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். யார்? ஏன்னா பகவான் இந்த ஹிருதயத்தில் காட்சி கொடுத்தனால இந்த மாற்றம் ஏற்பட்டது. திருவனுக்கு நாரதுடைய அனுகிரகத்தினாலே இந்த மாற்றம் ஏற்பட்டது. குரு அருள் திருவருள் ரெண்டுமே கிடைச்சிது. அப்படின்னும் போது அப்போது இவர் எப்போ அந்த மாற்றம் மனசுக்குள்ளே ஏற்பட்டதோ அப்போ அவர்கள் எதிரிகளாக இருக்க மாட்டாங்க. அவர்களும் அனுகூலமாயிட்டாங்க. சுருச்சியானவங்களும் அனுகூலமாயிட்டா. உத்தமனும் அனுகூலம் அண்ணான்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பாவும் பார்த்தா பட்டத்து யானை அழைச்சி அந்த யானை மேலே ஊர்வலம் அழைச்சி போனோம்னு சொல்லிட்டு அன்பாக வரவேற்கிறார். எப்போ இந்த மனப்பான்மை மாறுதோ அப்போ அங்கே விரோத பாவங்கள்லாம் நீங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. பகவானால் தான் மாற்றப்படணும். பகவான் ஹிருதயத்தில் நம்ம பார்க்க ஆரம்பித்தாதான் இந்த மாற்றம் நமக்குள்ளே எல்லாருக்குள்ளே அன்பு பாராட்டும் போது அப்போ அவர்கள்லாம் அனுகூலமாக தன்னாலே நிம்னமாக பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வர்றது போல் உனக்கு வினயம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரையும் அன்பாக பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் தன்னாலே உனக்கு எல்லாமே அனுகூலமாக மாறும் இந்த உறவினர்கள்லாம். அப்போ இந்த கிருஷ்ணனை எல்லாத்தையும் பார்க்கணும், கிருஷ்ணனுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றது தான் மை அப்படின்றார். வேதத்தில் போன அது முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம். திரக்ஷஸ் ஆத்மன் யதோ மயி. அப்போ எல்லா ஜீவராசிகளும் அசேஷ மிச்சம் இல்லாமல் நம்ம பகவத் சுரூபமாக பார்க்க ஆரம்பிக்கிறதுன்றது அதான் எல்லா இடத்துலையும் அன்பு காட்டுறது. அன்புடைய வடிவத்தில் பகவானை நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம்.
அப்போ சித்திகாரெல்லாம் வந்து எல்லாம் அனுகூலமாயிடுறாங்க. இந்த மனப்பான்மை நாரதருடைய அனுகிரகத்தினால் கிடச்சிது. பகவானையும் தரிசனம் பண்ணார் 5 மாதத்தில். நேரடி ஊன கண்களாலும் பார்த்தார், ஞான கண்களை ஹிருதயத்திலையும் பார்த்தார். இதுதான் அந்த மாற்றம். அந்த ஸ்லோகத்துக்கு ஸ்பிருத சரித்திரத்தை சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்ம சேர்த்து சொல்லிட்டோம். ஓகே. அதனால் இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால், மகான் வாக்கில் இந்த பாகவத ஞானத்தை, அப்போ ஹிருதயத்திலே அவர்கள் பகவானை பார்த்து விடுகிறார்கள். யோக சித்தி அடைகிற துருவனும் துருவ பதவி அடைஞ்சார் பார்த்தோம் இல்லையா? அப்போது இந்த பாகவத தர்மத்தை விட சீக்கிரமாக நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடியது வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதோட நம்ம நிறுத்திப்போம். அடுத்தது வந்து ஸ்ரத்தாவான் லபதேன்ற ஸ்லோகம். அது வந்து 39வது ஸ்லோகம். அது நம்ம சொல்லணும். அது அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். பகவான் அனுகிரகம், பகவான் சொல்ல வச்சா அடியேன்னு சொல்கிறேன். இது என் சங்கல்பம் கிடையாது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடுத்த பகுதியில் நம்ம இது தான் பேசுவோம்னு நம்ம நிச்சயம் கிடையாது. பகவான் சங்கல்பிச்சானா அடுத்த பகுதியில் இந்த 39வது ஸ்லோகத்திலேருந்து அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பாகவத்திலே பார்க்கலாம். ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நான் ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்துன்னு வந்தேன். விளக்கமாலாம் சொல்லலை, விளக்கமாக எல்லா கதையும் சொல்ல. இந்த கதைகள் இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு இந்த கதைகள் உதாரணமாக ஈஸியாக பொருந்துகிறது என்பதனால் இதை அப்படியே விளக்கமாக சொன்னமே தவிர இதுக்கு விஸ்தாரமாலாம் வியாக்கியானம் பண்ணல. இதுவே சுருக்கம்தான். இதை சொல்லிட்டு வந்தேன். சரி, ஓகே. ராம 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 ராம. அப்போ தான் நம்ம பகவத்கீதையில் மற்ற ஸ்லோகம்லாம் போய் பார்க்க முடியும். ஒரு ஸ்லோகத்தை விளக்கமாக பெருசாக கொடுத்துருந்தோம்னா ஒரு ஸ்லோகத்துக்கே 2 மணி நேரம் ஆகிடும். சரி, அதனால தான் பார்க்கலாம். சரி, ஓகே. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமணிக்கு ஜெய். ராம 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 ராம. ब्रह्मश्री सुंदरकुमार स्वामी की जय. श्री प्रेमेंद्र सतगुरु महाराज की जय. सागर साधु मंडली की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 राम।